பிரிட்டிஷாரிடம் வேலைக்கு செல்கிற பார்ப்பனர்களை குறித்து கருத்து ரீதியாக பாரதியார் விமர்சிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு தன்னுடைய நண்பர்கிட்ட, இந்த மிலேச்சனிடம் பதவி சொகுசை பதவி பௌசை அனுபவிப்பதற்காக இந்த பார்ப்பனர்கள் தன்னுடைய பெண்டாட்டியையும் தன் வீட்டில் உள்ள பெண்களையும் கூட்டி கொடுத்து இவர்கள் பதவி சொகுசை இந்த மிலேச்சரிடம் அனுபவிக்கிறார்கள். இது கேவலம் இல்லையா? நம் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருந்த வேண்டாமா என்று கேட்கிறார். இதை பாரதியே பதிவு பண்றாரு. இப்ப இத்தனை இஸ்லாமிய பெண்களை நீ மேடல கூப்பிட்டு பேச வைக்கிறல்ல, பெரியாரை விமர்சிக்கணும் அவ்வளவுதானே. ஏன் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு பேச வைக்க வேண்டியதுனப்பா? உன்னுடைய மனைவி நல்லா படிச்சவங்க தானே, வக்கீலா இருக்காங்க, நல்லா படிச்சவங்க, கட்சியிலையும் பொறுப்புல இருக்காங்க. உன் மனைவியை மேடை ஏற்றி பெரியாருக்கு எதிராக பேச வைக்க வேண்டியதானே? உன் வீட்டில் உள்ள பெண்களை மேடை ஏற்றி பெரியாருக்கு எதிராக பேச வைக்க வேண்டியதானே? அது என்ன, யாரோ ஒரு இஸ்லாம் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து 2-3 பெண்களையும் 2-3 பசங்களையும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறோம்னாக்க அவனுடைய உள்நோக்கம் இஸ்லாமியர்களை பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு பேசுபவர்களுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும், இவங்க 2 பேரையும் முட்டிக்க வச்சுக்கணும் என்கிற உள்நோக்கம் தான் உனக்கு இருக்கு. வரலாறே அவனுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் வந்து நின்றுக்கிட்டு திமுக அவளிகன்னு ஒரு முண்டக்கலப்பை கத்துறான். ஏன்டா உனக்கு அறிவுகிறிவு இருக்கா இல்லையடா? இங்க ஆட்சி நடத்துவது பிஜேபி கூட்டணியோட ஐயா ரங்கசாமி அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்க திமுக எதிர்கட்சியா தான் இருக்கு. இங்க வந்து திமுக ஒளிகன்னாக்க பைத்தியம் பிடிச்சி போச்சா, மண்டை கிட்ட மரம் கழட்டு போச்சா உனக்கு? பாண்டிச்சேரியில் வர்றதுக்கு முன்னாடியே சரக்கு போட்டு வந்தியா பாரதி மாதிரி? லைக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு போடுவாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடியே சரக்கு போட்டு வந்துருப்பாரு போட்டு இருக்கு. குருமூர்த்தி எடுத்துக்கங்க. குருமூர்த்திலாம் என்ன அறிவு இருக்கு? ஒரு அறிவும் கிடையாது அவனுக்கு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய ஆலோசகர்னு தூக்கி கொண்டு உட்கார வச்சாங்க. அவனுக்கு 5-3 எத்துன்னு கூட்டினாலே அவனுக்கு தெரியாது. ஆனாவுக்கு அடியெழுத்து கேட்டாலே அவனுக்கு தெரியாது. சரியான தற்குறிப்பை அவன். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு? அவங்க ஒரு முட்டாளுங்க. நான் சொல்லலப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க புருஷன் சொல்றாரு நிர்மலா சீதாராமனுக்கு நத்திங், மேல்மாடி காலிங்கிறாரு. சூசாமி சொல்றாப்ல நிர்மலா சீதா அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்குன்னு சொல்றாப்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவளாம் மண்டு ஒன்றும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது அவளுக்கு. அவர் சொல்றாங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்றாங்க. சாதிக்க தெரியாத நபர்கள் தான் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுப்பாங்க. நீங்க சாதிக்க தெரியல, நான் வந்து முனைமொழிங்க கடப்பாருனாக்கா நீங்கள் தாராளமாக பேருக்கு முன்னாடி சாதியை போட்டுங்க. இல்லை எனக்கு திறமை இருக்குது, நான் வீரமானவன், என்னால் சாதிக்க முடியும்னாக்கா பேருக்கு முன்னாடி சாதியை போடாதீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமே என்னவாக இருந்ததுனாக்கா, ஒரு சாதியில் உள்ளவன் இன்னொரு சாதியில் உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் சட்டமே இருந்துச்சு. அப்போ திருமணம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்படி திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இல்லீகல் சைல்டு, அதாவது முறை தவறி பிறந்த குழந்தை. பெரியார் இதை சொன்ன அப்படி சொன்னார்னாக்கா தேவடியாளுடைய மகள் அல்லது மகன் என்றுதான் சட்டமே நேரடியாக சொன்னிச்சு. இந்த ஜாதி நமது அடையாளம் அல்ல, அது அவமானம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது மரியாதைக்குரிய அண்ணன் அந்த எச்சக்கலை பொறுக்கி சீமான் அப்படின்னு அதர்மம் மனோஜ் சொல்லுவாப்புல, நாம் சொல்கிறது இல்லை, ஒரு கருத்தரங்க மேடை இது, அதனால் அந்த நாகரிகத்தோடு நம்ம பேசுகிறோம். அதற்காக அதர்ம மனோஜ் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாருன்னு யாரும் சண்டை மூட்டு விட்டுறாதீங்க. நாகரிகமாக பேசுகிறவர்களிடம் நம்ம நாகரிகமாக உரையாடலாம். ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட நம்ம எதிர்கருத்தையோ மாற்று கருத்தையோ விமர்சனத்தையோ தெரிவிக்கலாம். அவன் சொல்கிறது ஒரு கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதற்கு நீங்கள், அதாவது நம்ம வந்து கருத்து ரீதியாக தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த சீமான் என்கிற ஒரு ஈடுபிறவி பேசுனதில் எந்த இடத்துல நீங்கள் இப்படி கருத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த விமர்சனத்தை நாம் பேசும் பொழுது, சீமானை ஒட்டி பேசும் பொழுது கொஞ்சம் ஓவர் போர்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் எந்த இடத்துல ஓவர் போர்டு போகாமல் போனார், எந்த இடத்துல கருத்தை தெரிவித்தார்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கருத்துக்கு நம்ம எதிர்கருத்தை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அதெல்லாம் போகிற போக்கில் சூணு பற்றிவிட்டு போகிற ஒரு நாயாத்தான் நம்ம டீல் பண்ண முடியும். திராவிட கோட்டையை பிராமணர் கடப்பாறையை கொண்டு நான் பிளப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பிராமண கடப்பாறைங்கிறது அது ஒரு மொன்ன கடப்பாறை. அது அந்த மொன்ன கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை நான் பிளப்பேன் அப்படின்னு வாய்ஸ் அவுடால் விட்டுருக்காப்புல. பிராமண கடப்பாறை அப்படிங்கிறது மொன்ன கடப்பாறைன்னு நான் சொல்லலை, தந்தை பெரியார் அவர்களும் சொல்லலை. பிராமண கடப்பாறை மொன்ன கடப்பாறை என்று சீமானுடைய பாட்டன் பாரதி இருக்கார்ல, பாண்டிச்சேரி நீங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பாரதி பழக்கமாக இருப்பார்ல. உங்கள் தாத்தாட்ட கேட்டிங்கன்னா தெரியும், உட்காந்து ரவுண்டு போடும்போது பாரதியோட உட்காந்து போட்டிருப்பார். நீங்கள் அவங்களாம் கிட்டே நல்லா தெரியும் இங்கே உள்ள எல்லா பார்களுக்கும். ஏன்னா அவருக்கு அதனால தான் பாரதினே பேர் வந்துருச்சு. பாருக்கு சென்றதுனால அவருக்கு பாரதின்னு பேர் வந்துருச்சு. பார் போற்றும் பாரதின்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த பார்னாக்கா எல்லாரும் பார்னாக்கா உலகம் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பதுங்கும் பொழுது எல்லா பாருக்கும் போனதுனால ஒரு பார் போற்றும் பாரதி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. சரி, பாரதி இதுக்கு மேலே நம்ம டேமேஜ் பண்ண வேணாம், விட்டுறலாம்.
இந்த பாரதி ஒரு இடத்துல பிராமணர்களுடைய கடப்பாறை மொன்ன கடப்பாறை அப்படிங்கிறது அவர் பதிவு பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பிரிட்டிஷாரிடம் வேலைக்கு செல்கிற பார்ப்பனர்களை குறித்து அவர் விமர்சிக்கும் பொழுது, அதாவது கருத்து ரீதியாக பாரதியார் விமர்சிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப கருத்து ரீதியாக பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு தன்னுடைய நண்பர்கிட்ட, இந்த மிலேச்சனிடம் பதவி சொகுசை பதவி பௌசை அனுபவிப்பதற்காக இந்த பார்ப்பனர்கள் தன்னுடைய பெண்டாட்டியையும் தன் வீட்டில் உள்ள பெண்களையும் கூட்டி கொடுத்து இவர்கள் பதவி சொகுசை இந்த மிலேச்சரிடம் அனுபவிக்கிறார்கள். இது கேவலம் இல்லையா? நம் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருந்த வேண்டாமா என்று கேட்கிறார். இது பாரதியே பதிவு பண்றாரு. பார்ப்பனர்கள் பதவியை அனுபவிப்பதற்காக பிரிட்டிஷாரிடம் அந்த பெரிய பதவிகளில் போய் அமர்வதற்காக தன் வீட்டில் உள்ள பெண்களை கூட்டி கொடுத்துதான் அவர்கள் அந்த வேலைக்கு சென்றார்கள் என்று நாம சொல்லல, பாரதி பாட்டன் பாரதி சொல்றார். அதனால தான் சொல்றேன், பார்ப்பனர்களுடைய கடப்பாறை மொன்ன கடப்பாறை என்று நாம சொல்லல, அவருடைய பாட்டன் பாரதி தான் சொல்லியிருக்காரு. அந்த மொன்ன கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை நான் பிளப்பேன் அப்படின்னு வீராவேசமாக இந்த மொன்னை பேசிக்கிட்டு தெரியுது. அதை ஒட்டி ஒரு கருத்தரங்கம் அப்படிங்கிற பேரில் பெரியாரை பற்றி அவதூறு பேசும் வகையில் சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகளை மேலே ஏற்றிருக்காங்க. அவங்கள நம்ம இஸ்லாமியர்கள் வரையறுக்கக்கூடாது. உண்மையிலேயே நான் எல்லா மதத்துக்கும் எல்லா கடவுளுக்கும் எதிரானவன் தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாதிக்கு எதிரானவன் தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் எப்பொழுதும் வந்தது கிடையாது, சந்தேகமும் வந்தது கிடையாது. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை உண்மையாக படித்து உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்களே, அந்த குரானை படித்து முழுமையாக வாசித்து இஸ்லாம்னா என்னென்னு ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒருபோதும் பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரியாருக்கு எதிராக எங்கேயும் பேசவே மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், பெரியார் முதலாக கடவுள் இல்லை என்று சொன்னது எங்கிருந்து சொன்னார்? வெறுமனே கடவுள் இல்லை என்று சொன்னாரா அப்படின்னாக்க இல்லை. தீண்டாமையை எதிர்க்கிறார். பிறப்பின் அடிப்படையில் குறிப்பிட்ட சாதியில் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை எப்படி நீ தேவடியால் மகன் என்று எப்படி நீ சொல்லுவ? இதே இந்து மதத்தில் தான் அவனும் இருக்கான். அந்த வார்த்தை நான் சொல்லலை, பெரியார் சொன்ன வார்த்தை. நான் அப்படியே மேற்கோளிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பை குறித்து இழிவாக பேசினார்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் நம்ம மக்களுக்கு புரியாது. உன்னை என்னவா பேசினான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அப்படி தான் பெரியாரும் பேசினார். அதில் மான உணர்வும் சுயமரியாதையும் பெற்ற நான் இந்து மதத்தில் இருக்கிறேன், நான் இந்து மதத்தில் உள்ள ஒரு சாதியில் இருக்கிறேன், நான் என்னுடைய சாதியை பெருமையாக உணர்ந்து கொண்டிருந்த காலம் இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்த காலம் இருந்தது, இந்த சாதி எனக்கு பிறப்பின் அடிப்படையில் ஒரு மகுடத்தை ஒரு கிரீடத்தை எனக்கு சூட்டி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் பெரியாரை படிக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை இந்த இந்து மதம் தேவடியால் மகன் என்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு நான் வெளில வந்தேன். பெரியார் அப்படி தான் எனக்கு புகட்டினார். அப்போ நான் அதே வார்த்தையை சொல்லி தான் என் மக்களுக்கு நான் புரிய வைக்க முடியும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு இந்து மதத்தில் தன் பிறப்பின் அடிப்படையில் பிறப்பை இழிவாக சொல்லுதுனாக்கா, அதன் அடிப்படையில் தான் தீண்டாமை எதிர்க்கிறாரு. தீண்டாமை எதிர்க்கும் பொழுது அங்கே போய் நிற்குதுனாக்கா சாதியில் போய் நிற்குது, சாதி எங்கே போய் நிற்குதுனாக்கா கோயிலில் போய் நிற்குது, கோயிலுக்குள்ள கடவுள் இருக்குது, அங்கே தான் ஒரு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றார். மற்றபடி ஒரு மதம் அனைவரையும் சமமாக பாவிக்குது அப்படின்னாக்கா அந்த மதத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பௌத்த மதம் எல்லாரையும் சமமாக பாவிக்குது. பௌத்தம் என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். அது அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, பௌத்தம் என்பது கடவுள் மறுப்புக்கான இயக்கம். புத்தரை கடவுள் என்று யாரும் கொண்டாடாதீர்கள், அம்பேத்கர் சொல்றாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அது ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம். அது கடவுள் மறுப்பு மதம் சொல்ல போனா. அப்போ ஒரு மதம் அனைத்து மக்களையும் பிறப்பின் அடிப்படையில் பிரித்து வச்சு, இவர் பறையர், இவர் தேவேந்திர குல வேளாளர், இவர் கோவிலுக்குள்ளே வரலாம், அவர் வெளியில் நிற்கணும், நாடாரு, இவர் கண்ணுக்குள்ளேயே படக்கூடாது, இவர் பார்த்தாலே தீட்டு, இவர் தேவமாறு, இவர் கோயிலுக்குள்ளே மட்டும் வரலாம் ஆனால் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, தெருவுக்குள்ளே இந்த ஜாதி வெள்ளாளரா, அவர் தெருவுக்குள்ளே வரலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கக்கூடாது, இப்படின்னு ஏற்றத்தாழ்வுகளை படிநிலைகளை பிறப்பின் அடிப்படையில் ஒரு மதம் கற்பிக்கிறது என்றால் அந்த மதத்தை தான் அவர் எதிர்க்கிறார். அப்போ அந்த அழுக்கு, அந்த சாக்கடை எங்கே உள்ளே வந்து கிடக்குனாக்கா இந்து மதத்தில் குப்பையாக கொட்டி கிடக்கு. அங்கிருந்து தான் அவர் இந்து மதத்தை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். மற்ற மதங்களில் உள்ள பிரச்சனைகளை மட்டும் பேசுகிறார். மற்ற மதங்களில் அந்த மதம் சமமாக பார்க்குது. பைபிள் படிக்கிறாங்க கிறிஸ்தவத்தில், கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் சாதியவனை ஃபாலோ பண்ணலாமே தவிர பைபிள் ஒருபோதும் சாதிக்க ஆதரவானது கிடையாது. பைபிளில் எங்கேயும் ஜாதி ஆதரவு, சாதியினால் பிறப்பில் இந்த மதத்தை பின்பற்றுவது இந்த பகுதியை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த தெருவில் வந்தாங்கனாக்கா அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பைபிள் ஒருபோதும் சொல்லவில்லை. அந்த பைபிள் அனைவரும் சமம் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது, குரானும் அனைவரும் சமம் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் இந்து மதத்தில் உள்ள புராண குப்பைகள் மதமே என்ன சொல்லுதுனாக்கா பிறப்பின் அடிப்படையில் இவன் மேலே இவ கீழேன்னு சொல்லுது என்பதனால தான் இந்து மதத்தை தூக்கி போட்டு உரின்னு உரிச்சாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும்.
அப்போ இந்து மதத்தை போட்டு கிழிச்ச அளவுக்கு ஏன் இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ விமர்சிக்கணும்னாக்க விமர்சிச்சிருக்காங்க. இஸ்லாத்தில் உள்ள பிரச்சனைகளை விமர்சிச்சிருக்காங்க. எங்கே போய் விமர்சித்தாங்க? கிறிஸ்தவ மேடைகளை நின்றுக்கிட்டு, அல்லது வன்னியர் மாநாட்டில் நின்றுக்கிட்டு, அல்லது கவுண்டர் மாநாட்டில் நின்றுக்கிட்டு இஸ்லாம் மதத்தை விமர்சித்தாங்களா? இல்லை. இஸ்லாமியர்கள் மாநாடு போடும் பொழுது, கூட்டம் போடும் பொழுது பெரியார் அழைப்பாங்க. அந்த இஸ்லாத்தில் உள்ள மத குருமார்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுவார். நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் ஆகணும், நீங்கள் ஏன் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா அவர்களுடைய மேடைகள் நின்று கொண்டே தான் அவர்களை விமர்சித்தார். இது ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்தது மாதிரி இந்த முண்டக்கலைப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கருத்தரங்கம் போடுதான். பெரியார் வந்து முஸ்லீம்ஸை இப்படி சொல்லிட்டாரு, முஸ்லீம்ஸை அப்படி சொல்லிட்டாரு, இவங்க ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது மாதிரி. இவர் சொல்கிற விமர்சனங்கள் அந்த மத குருமார்களை வைத்துக்கொண்டு, அந்த மதத்தில் உள்ள தலைவர்களை வைத்துக்கொண்டே தான் அவர் சொன்னார். அதே பெரியார் தான் 1930களில் நீடாமங்கலத்தில் ஒரு பெரிய தீண்டாமை கொடுமை நடக்குது. இந்த தீண்டாமை கொடுமையை பெரியார் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போடுறாரு. அங்கே சாணிப்பால் சவுக்கடி நடந்துச்சுங்க. அங்கே உள்ள 3 தோழர்களுக்கு கடைசியில் ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வழக்கம் போல அப்போது உள்ள நீதிபதி, அப்போது உள்ள ஜிஆர்எஸ் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அப்படின்னா எப்படி அந்த தீர்ப்பு இருக்குன்னு பார்த்துங்க. அந்த தீர்ப்பு பெரியாருக்கு எதிராக வருகிறது. பெரியார் நீடாமங்கலத்தில் ஒரு பெரிய கூட்டம் போடுறாரு. பல ஆயிரம் கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த இந்து மதத்தில் இந்த சாதியில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சாதிக்காரன் உங்களை கொடுமைப்படுத்துகிறான், சாணிப்பால் கொடுக்குறான், சவுக்கடி கொடுக்குறான். இதை கேட்பதற்கு ஏன் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வரவில்லை என்று கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருனாக்கா, அந்த இந்து மதத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட 3 பேரில் ஒருத்தர் வந்து மதம் மாறியவர், கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர். அப்போ கேட்குறாரு, கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினீங்கல்ல, மதம் மாத்திரத்துக்கு வந்தாங்களா, பேசினாங்களா, பிரிட்டிஷ் ஃபாதர்லாம் வந்தாங்களா, பேசினாங்களா, மாறினீங்களா, நல்லது. ஆனால் நீ மாறினதுக்கு அப்புறமும் அந்த சாதி உன்னை துரத்துக்கிட்டே வருது. இப்போ உனக்கு சாணிப்பால் ஊற்றி சவுக்கடி கொடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவத்தை சார்ந்த ஃபாதர்கள் யாரும், அந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் யாரும் ஏன் உன்னுடன் வந்து நிற்கவில்லை? உன்ட்ட வந்து கேள்வி கேட்டுருக்கணும்ல, உன்னை அடிச்சவன்ட்ட கேள்வி கேட்டுருக்கணும்ல, ஏன் கேள்வி எழுப்பல? அப்படி என்ன பண்ணுறனாக்கா, இந்த சாயபு மாதிரி நீங்களும் இஸ்லாத்திற்கு மாறுங்கள் என்ற இந்த கூட்டத்தை ஒரு முஸ்லீம் தலைமையோடு நடத்துகிறாரு. அந்த முஸ்லீமை கை காமிச்சு, இந்த சாயபு மாதிரி நீங்கள் இஸ்லாத்திற்கு மாறுங்கள். இவர் இன்னும் வெளிநாட்டிலேருந்து, அதாவது அரப் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து குடியேறியவர் அவர்ல. இந்த சாயபு இந்த மண்ணின் மைந்தர். இவர் இந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர். ஆனால் பாருங்கள், மாறினத்துக்கு அப்புறம் ஏன் மாறினார்னாக்கா சாதியின் கொடுமையினால் மாறியிருக்காரு. மாறினத்துக்கு அப்புறம் அவருக்கு எந்த சாணிப்பாலும் கொடுக்கப்படவில்லை, எந்த சவுக்கடியும் நடக்கப்படவில்லை. இவர் இஸ்லாத்துக்கு மாறினத்துக்கு அப்புறம் அவருக்கு எந்த சாதிய கொடுமைகளும் நடக்கலை. அவர் அந்த மதத்தில் சமமாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஈக்குவலாக ட்ரீட் ஆகி போயிட்டுருக்காரு. அதனால் சொல்கிறேன், எல்லாரும் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் கூடியிருக்கிற மேடையில் சொல்கிறார். இந்த பைத்தியக்காரங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இஸ்லாத்தை எப்படி விமர்சிச்சிட்டாரு, இஸ்லாத்தை அப்படி விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதோ குழந்தைகள், அதை விட்டுருவோம். ஏன்னாக்கா அந்த பேசினவங்களை நம்ம விமர்சிக்க தேவையில்லை. அவங்க எல்லாரும் எப்படின்னாக்கா, இன்றைக்கி எங்கே பிஸ்கட்டு போடுறாங்களோ அங்கே வாலாட்டி கொண்டு ஓடுகிற ஒரு 4 கால் பிராணிகள், அவ்வளவுதான். இப்போ இத்தனை இஸ்லாமிய பெண்களை நீ மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறல்ல, பெரியாரை விமர்சிக்கணும், அவ்வளோதானே. ஏன் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு பேச வைக்க வேண்டியதானப்பா? உன்னுடைய மனைவி நல்லா படித்தவங்க தானே, வக்கீலாக இருக்காங்க, நல்லா படித்தவங்க, கட்சியிலையும் பொறுப்பில் இருக்காங்க. உன் மனைவியை மேடை ஏற்றி பெரியாருக்கு எதிராக நீ பேச வைக்க வேண்டியதானே? உன் வீட்டில் உள்ள பெண்களை மேடை ஏற்றி பெரியாருக்கு எதிராக நீ பேச வைக்க வேண்டியதானே? அது என்ன, யாரோ ஒரு இஸ்லாம் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து 2-3 பெண்களையும் 2-3 பசங்களையும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும்னாக்கா உன்னுடைய உள்நோக்கம் இஸ்லாமியர்களை பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு பேசுபவர்களுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும், இவங்க 2 பேரையும் முட்டிக்க வச்சுக்கணும் என்கிற உள்நோக்கம் தானே உனக்கு இருக்கு. சரி, இதுக்கான பதிலை நம்ம நாளைக்கு அதர்மம் மனோஜ் மீட்டிங்கில் பாக்கியை பார்த்துக்கலாம். இப்போ சாதி நம் அவமானம், ஏன் இந்த ஜாதி அப்படிங்கிறது அவமானம்? ஏதோ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜாதிங்கிறது ஏதோ பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மட்டும்தான் அது அவமானம், மற்ற ஓபிசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது அவமானம் இல்லை, அது வெகுமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்கிறத பல மேடைகளில் நான் பேசிக்கிட்டு வரேன். அது அம்பாசமுத்திரத்தில் வெள்ளங்குடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சங்கர் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த சங்கருங்கிற பையன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பக்கத்தில் அம்பாசமுத்திரத்தில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்காப்புல. இப்போ அந்த பையன் ஒரு நாள் அந்த தாமிரபரணி ஆற்றுல குளிக்க போகிறார். தாமிரபரணி ஆற்றுல ரொம்ப மகிழ்ச்சியாக குளிக்க போகிறார். ஏன் மகிழ்ச்சியாக குளிக்க போகிறாருனாக்கா அவருடைய லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பெண்ணினுடைய பெயர் சத்யபாமா. ஸோ 2 பேருடைய லவ்வும் ஓகே ஆயிடுச்சு. 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக தாமிரபரணி ஆற்றுல குளிக்க போகிறார். 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்கனாக்கா அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது இல்லைங்களா?
ஸோ அவர் தாமிரபரணி ஆற்றுல குளிக்க போகிறாரு. குளிக்க போன இடத்துல சங்கர் தாமிரபரணியில் தண்ணிக்கு பதிலாக இரத்த ஆறு என்று ஓடுகிறது. அந்த ஆற்று ஓரமாக சங்கர் அவர்களை ஒரு 3 பேர் சேர்ந்த குழு, 3 பேர் இல்லை 5லேருந்து 6 பேர் கொண்ட நபர்கள் அந்த சங்கர் என்கிற அந்த நபரை வெட்டி கொள்றாங்க, படுகொலை செய்கிறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் சங்கர். சத்யபாமா என்கிற பெண்ணை காதலித்த அந்த சங்கர். இப்போ 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. சத்யபாமா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னாக்கா தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த சத்யபாமா என்கிற பெண். அப்புறம் பேசி தான் அந்த கல்யாணம் ஓகே சொல்கிறாங்க 2 வீட்லேயுமே. இப்போ படுகொலை செய்யப்பட்டது யார்? சங்கர். இப்போ சங்கர் என்ன ஜாதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள், சும்மா எதை கெஸ் பண்ணுங்களேன். தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், என்ன பல்லர் சமூகம்னு சொல்கிறீங்க, அருந்ததியர்னு சொல்கிறீங்க. உண்மை என்னன்னாக்கா அந்த இறந்து போன அந்த கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சங்கர் என்கிற நபர் கோனார் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பிசிங்கிற பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டிக்குள்ள தான் வருவாங்க. பையன் கோனார், பொண்ணு தேவர். இப்போ அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல சம்பளம் வாங்குறான், நல்ல ஒரு ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். ஐயா கொஞ்சம் உட்காந்திங்கனாக்கா அவருக்கு மறைக்காதுன்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அது நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். ஆனால் அந்த கல்யாணத்தில் பிரச்சனை வருது. அப்புறம் பேசி முடிவு எடுக்கும் பொழுது சரி பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 பேர் வீட்லேயுமே பெற்றோர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அப்போ யார் தான் அவனை வெட்டினது? சங்கரை. 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை லவ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் குளிக்க போகிறான். அப்போ யார் தான் வெட்டினது அவனை? அந்த சத்யபாமா என்கிற பெண்ணினுடைய தம்பி இருக்கான் பாருங்க, ஒரு தம்பி ஒருத்தவன் இருக்கான், 11வது படிக்கிறான் பைபிள். இந்த 11வது படிக்கிற தம்பி தன்னுடன் படிக்கிற அதே சமூகத்தை சார்ந்த ஒரு 5 மாணவர்களை 5 நண்பர்களை அழைத்து கொண்டு போய் சங்கரை ஃபாலோ பண்ணுறான், ஸ்கெட்சு போடுறான். சங்கர் காலையில் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க செல்லும் பொழுது அந்த ஆற்றிலேயே வச்சு படுகொலை செய்கிறார்கள். அந்த 17 வயதை ஒத்த அந்த சிறுவர்கள் தானே, 18 வயசுக்கு மேலே போனால் தான் பெரிய மனுஷன் தான் சட்டமே சொல்லுது. 17 வயசுனாக சிறுவர்கள். 17 வயசில் எப்படி ஒரு அருவாளை பிடிச்சி ஒருத்தனை வெட்டணுங்கிற துணிவு, அது துணிவு இல்லை, அது ஒரு காட்டுமிராண்டித்தனம்னு சொல்லலாம். அது எப்படி அவனுக்கு தோல் இருக்கும்? எங்கேருந்து வந்திருக்கும்? வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, 2 வீட்லேயுமே நல்ல சம்பளம் வாங்குறான். பையனை ஒரு கோனார் சமூகத்தை சார்ந்தவன், 2 பேருமே பேக்வர்டு கிளாஸ் தான். இப்போ இதில் எங்கேருந்து அவனுக்கு இழிவு வந்துச்சு? ஏன்னாக்கா இவன் படிக்க போகிற இடத்துல அந்த ஊரில் தேவர் சமூகத்தை விட கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கீழ்நிலையில் அந்த மக்களுடைய பார்வை இருக்குது. இப்போ இவன் ஸ்கூல் போகும்பொழுது அந்த கூட படிக்கிற மாணவர்கள், அந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல அதே சாதியை சார்ந்தவங்க, அவங்க சங்கரை இவன் அந்த தம்பியை சத்யபாமா தம்பி கிண்டல் பண்ணுறாங்க டெய்லி. பாடுறா டே, இவன் தான் அவங்க மாமாவா, இவனை தான் இனிமேல் மாமான்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த சமூகம் ஒரு குலத்தொழிலாக ஒரு தொழில் என்று சொல்லப்படுகிறது இல்லை, அதை இவங்க கம்பைன் பண்ணி கிண்டல் பண்ணுறது. நீ என்ன மாடு மேய்க்க போறியா? மாட்டுக்கார மாடு மேய்க்கிற பையன் தான் உனக்கு மருமகனாடா, உனக்கு மாப்பிள்ளையா? இனிமேல் பிரச்சனை இல்லைடா, நேராக போனால் அங்கே வீட்டில் 100-200 மாடு வச்சுருப்பாங்க மாமா வீட்டில், போனால் ஜாலியாக மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம். இப்படியாக கிண்டல் கேள்வி செய்வது அவருடைய சமூகத்தை சொல்லி இந்த ப்ரெஷர் அவனுக்கு ஏறி என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு 5 நண்பர்களை கூட்டிக் கொண்டு சங்கரை படுகொலை செய்கிறான். இப்போ இங்கே சாதிங்கிறது பட்டியல் சமூகம் வரவே இல்லையே இந்த ஆணவ படுகொலையில். இல்லை 2 பேருமே பிசி தான். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னாக்கா வெட்டிட்டு அந்த பையன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அந்த தாமிரபரணி ஆற்றுல, எந்த தாமிரபரணி ஆனாக்கா தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்றுகிற அந்த தாமிரபரணி ஆற்றுல தமிழர்களுடைய நாகரிகம் செடுத்தோங்கி வளர்ந்த அந்த தாமிரபரணி ஆற்றுல சங்கரை வெட்டிய இவனும் தமிழன் அவனும் தமிழன். இந்த தமிழன் அந்த தமிழனை வெட்டிட்டு இன்னொரு தமிழனால் செய்யப்பட்ட அந்த அருவாளை கொண்டு போய் தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்றுகிற தாமிரபரணி ஆற்றில் கழுவுறான், ரத்தத்தோடு அந்த அருவாளை கழுவுறான். கழுவிட்டு அந்த ஆயுதங்களை அப்புறப்படுத்திட்டு யூனிஃபார்மோட நேராக ஸ்கூலில் போய் உட்காந்துட்டான். அப்படியே ஸ்கூலுக்கு விட்டானுங்க பசங்க. இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் போய் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த பசங்க தான் வெட்டினாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி தான் வெட்டிட்டு நாங்கள் ஸ்கூல் போயிட்டோம், ஸ்கூல் போய் கிளாஸ் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மனநிலையில். அதுக்கப்புறம் அந்த பையனா அந்த கூர்நோக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதுக்கு அவன் நடிச்சிட்டாங்க. இதில் எந்த இடத்துலையுமே பட்டியல் சமூகம் வரவே இல்லையே. சங்கர் என்பவன் பட்டியல் சமூகம் கிடையாது, அவன் ஒரு பேக்வர்டு கிளாஸு, அவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல சம்பளம் வாங்குறான். இப்போ இவனுடைய உயிரை காவு வாங்கியது எது காவு வாங்கியது? இது ஏதோ ஜாதிங்கிறது பட்டியல் சமூகத்துக்கு எதிரானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அப்போ இந்த சாதி என்பது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அந்த சிறுவன் இருந்தானாக்கா படிச்சுட்டா ஒரு வேலைக்கு போயிருப்பான், ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிருப்பான், கல்யாணம் பண்ணியிருந்தாக்கா சத்யபாமா சங்கர் கூட நல்லா ஜாலியாக ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணியிருப்பாங்க, நல்ல சம்பளம் கூட வாங்குறான். இப்போ இந்த சாதிங்கிற அவமானம் மண்டைக்குள்ளே எவன் ஏற்றி விட்டானோ இன்னைக்கு சங்கருடைய குடும்பமும் காலி,
அவங்க அக்கா சத்யபாமாவோட குடும்பமும் காளி, சத்யபாமாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அந்த பெண்ணு அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ சத்யபாமாவும் இறந்துருச்சு, சத்யபாமாவை கட்டிக்கிறத சங்கர் இறந்துட்டான், அவங்க குடும்பம் காலி, இவங்க குடும்பம் காலி, இவனுடைய வாழ்க்கையும் காலி. அப்போ சாதிங்கிற அவமானத்தை நீ மண்டையில் ஏற்றிக்கிட்டதுனால உனக்கு கிடைத்த பரிசு என்னென்னா ஜெயில் வாழ்க்கை உனக்கு கிடைத்த பரிசு. உங்கள் அப்பா அம்மா தனித்து விடப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா தனித்து விடப்பட்டாங்க, உங்கள் அக்கா செத்து போச்சு, உங்கள் அக்கா காதலிச்சு கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்த தேதி குறித்து அந்த பையனும் செத்து போயிட்டான். இப்போ ஜாதிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு இடிநிலையில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு பாருங்க. இப்போ தூக்கி போட்டாங்க நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம ஜாலியாக இருக்கோம். ஜாதிங்கிற அவமானத்தை மண்டையில் வச்சு தெரியும் பொழுது உயிர்கள் பலி மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையும் சேர்ந்து பலியாகுதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது. ஜூலை 24, 2024 அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. 26 வயது நிரம்பிய கார்த்திக் பாண்டியன், நல்லா கேட்டுங்க, பையன் பேர் கார்த்திக் பாண்டியன், பொண்ணுனுடைய பேர் வந்து நந்தினி குமாரி. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நந்தினி குமாரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் நந்தினி குமாரிக்காக கார்த்திக் பாண்டியன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரட்டும், கொண்டாட்டி அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் வருது. அந்த 3 பேர் கொண்ட கும்பல் கார்த்திக் பாண்டியனை வெட்டி படுகொலை செய்கிறது அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்லையே. இது 2024 நடந்த சம்பவம். ஜூலை 24 அன்னைக்கு நடக்குது. இப்போ இந்த 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 விஷயத்தில் இந்த படுகொலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட அந்த நந்தினி குமாரிங்கிற அந்த பெண் இருக்குது பார்த்தீங்களா, திருமணம் செய்த பெண், அந்த பொண் அதே தேவர் சமூகத்தை சார்ந்த பெண். இப்போ அந்த பையன் என்ன சமூகமாக இருப்பான்? அவனுடைய பேர் கார்த்திக் பாண்டியன், இந்த பொண்ணு பேர் நந்தினி குமாரி, இந்த பொண்ணு தேவர் சமூகம், அந்த பையனை கொன்னுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சமூகமாக இருப்பான்? எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி சோக்கால்டாக தோன்றது என்னன்னாக்கா வழக்கம் போல் ஒரு தேவேந்திர குல வேளாளரோ அல்லது ஒரு அருந்ததி சமூகமோ அல்லது ஒரு பறையர் சமூகமோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பையன் ஆசாரி சமூகத்தை சார்ந்தவன். ஆசாரி சமூகமும் அதே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் தான் வருது. அப்போ ஒரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள வெவ்வேறு ஜாதிகள், அவ்வளோதான். 2 பேருமே நீங்கள் ஃபினான்ஷியலாக பார்த்தாலும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க, எஜுகேஷனலாக பார்த்தாலும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க, சோஷியலாக பார்த்தாலும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. இதுக்குள்ளே என்ன வித்தியாசத்தை கண்டுட்ட? நீ என்ன வசந்த சாதி, ஆசாரி என்ன கீழ் சாதின்னு உனக்கு எப்படி, உன்னுடைய மனசுக்குள்ளே எப்படி இந்த தாட் வந்துச்சு? இதை கொன்னது யாருனாக்கா நந்தினி குமாரோடைய அண்ணன், சகோதரன். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா தனபால் முருகன். 2 சகோதரன், தனபால் முருகன், பாலமுருகன்கிற 2 சகோதரன். அவனோட சிவா என்கிற நண்பர். இவங்க 3 பேர் சேர்ந்து, நல்லா கவனிங்க, பேர் பாருங்க, தனபால் முருகனும் பாலமுருகனும் சேர்ந்து கொண்டு, இந்த 2 முருகனும் சேர்ந்து கொண்டு கார்த்திக் என்கிற முருகனை வெட்டி கொண்டாங்க. கார்த்திக்னாக்கா முருகனுடைய பேர் தானே கார்த்திக். தனபால முருகனும் கார்த்திக் முருகனுடைய பேர் தான், பாலமுருகனும் முருகனுடைய பேர் தான், செத்த கார்த்திக்ங்கிற பேரும் முருகனோட பேர் தான். இது என்னடா ஒரே ஹிந்து மதம் தான், ஹிந்து மதத்தில் உள்ள 2 முருகன் சேர்ந்து இன்னொரு முருகனை வெட்டி கொள்றீங்க. இது என்னடா அநியாயமாக இருக்குது? ஒரே மதம் தானடா, ஒரே அப்போ அந்த முருகன்கிற பேரை இவனும் வைக்கிறான் அவனும் வைக்கிறான், நீயும் முருகன் தான் இவனும் முருகன் தான், எப்படி வெட்டி கொள்றா? எங்கேருந்து வருது உன்னுடைய மனசில்? இன்னொரு நண்பர் பேர் சிவா, முருகனுடைய அப்பா. இந்த ஆணவ படுகொலையில் முருகனுடைய அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குது. சிவான்னாக்க நான் சொல்கிறேன் சிவன், முருகனுடைய அப்பாவை சொல்கிறேன், இவனுடைய அப்பா கிடையாது. அப்போ இந்த சிவனும் முருகனும் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு முருகனை வெட்டி கொண்டாங்க. இதுதான் இந்து மதம். நீ இந்து மதமான கடவுளை காப்பாற்ற போகிறான், திருப்பரங்குன்றவான்னு சொல்கிற, கீழே முருகன் கோயில் இருக்குது, மேலே சிவன் கோயில் இருக்குது, வாருங்கள் இந்துக்கள்ன்ற, மேலே உள்ள சிவனும் கீழே உள்ள முருகனை சேர்ந்து இன்னொரு முருகனை வெட்டி கொண்டிருக்காங்க. இவனும் இந்துக்கள் தான். இந்த வெட்டுப்பட்டு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கார்த்திக் பாண்டியன் என்கிற முருகனை காப்பாற்றுவதற்கு எந்த எச்ராஜாவும் அன்றைக்கி அங்கே வரலை, எந்த அர்ஜுன் சம்பத்தும் அங்கே வரலை, எந்த ராமரவிக்குமாரும் வரலை, எந்த மோகன் பகவத்தும் அங்கே வரலை, எந்த GR சுவாமிநாதனும் கூட அங்கே வரலை. படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரே மதம், ஒரே பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டி, பேரு கூட எல்லாருக்குமே முருகன் தான் இருக்குது, கடவுள் பேர் தான், கடவுளும் இவர்களை காப்பாற்ற வரவில்லை. அப்போ இந்த சாதி என்கிற ஆணவம் இருக்குல்ல, எனக்கு இந்த கேஸில் என்னென்னா போலீஸ்கிட்ட போகுது, போலீஸ் என்ன சொல்லுதுனாக்கா இது ஆணவ படுகொலை கிடையாது அப்படி தான் பதிவு செய்கிறாங்க, இது ஆணவ படுகொலையில் வராது. அப்போ இது என்னங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க? இது 2 பேருக்கு இடையே உள்ள தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க கேட்டாக்கா ஏதாவது சட்டத்தை சொல்லலாம். அவங்க இல்லைங்க, சட்டத்தில் வந்து ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டும் ஒரு பிசியும் 2 பேரும் வெட்டிக்கிட்டா தாங்க அது வந்து ஆணவ படுகொலையில் வரும், அது SC/ST ஆக்டில் வரும், இதுக்கு வந்து தனியான சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்காகத்தான் ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று எழுச்சி தமிழர் முதற்கொண்டு இங்கே உள்ள ஜனநாயக சக்தியில் எல்லோரும் குரல் எழுப்பதற்கு காரணம், ஆணவ படுகொலை என்பது BC SCயை வெட்டினால் மட்டுமல்ல, ஒரு BC இன்னொரு BCயை சாதியின் அடிப்படையில் கொண்டு வெட்டினாலும் அது ஆணவ படுகொலை தான்.
ஒரு தேவர் ஒரு ஆசாரியை வெட்டினாலும் அது ஆணவ படுகொலை தான். சாதியின் அடிப்படையில் வச்சு இவன் கீழ் சாதி என்று நினைப்போடு வெட்டினாக்கா அது ஆணவ படுகொலை தான். பிசினாக்கா எல்லாரும் சமம் நினச்சிட்டு இருக்கானா? அப்போ எல்லாரும் சமம், பிசி எல்லாம் சமம், வாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களா? இல்லையே. ஒரு தேவர் இன்னொரு ஆசாரியை கீழ் சாதியான்னு நினச்சிருக்காரு. ஒரு தேவர் இன்னொரு கோணாரா கீழ் சாதியான்னு நினச்சிருக்காரு இல்லையா? அப்போ இந்து மதத்தில் பிசினாக்கா எல்லா சாதி அடுக்குமுறைகள் மேலே கீழே இருக்கும் பொழுது ஆணவ படுகொலைனாக்கா ஒரே பிசி கம்யூனிட்டிகளில் ஒரு சாதி இன்னொரு சாதிக்காரனை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி வெட்டினாலும் அதுவும் ஆணவ படுகொலை தான் வரும். இந்த ஆணவ படுகொலை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆணவ படுகொலைங்கிற சட்டத்தை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழர்களும் அனைவரும் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஜாதி அவமானங்கிறது இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்லை? ஏன் இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது? ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதியில் உள்ளவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னாக்கா கொலை செய்கிற அளவுக்கு தனக்கு ஒரு பெரிய அவமானம், இழிவு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத அவனுடைய மனசில் ஏற்றுனது யார்? ஈஸியாக சொல்லிடுவோம், மனு தர்மம், மனுசாஸ்திரம், வர்ணாசிரமம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இதுக்குள்ளே உள்ள முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த திருமணத்தை குறித்த முக்கியமான விஷயம் இதை சில பேர் பேசியிருக்கலாம், பெரும்பாலும் இதை பேசாமல் இருக்காங்க. அதனால் இந்த திருமண உறவுகளில் சாதி மாறி சாதி திருமணம் செய்யும் பொழுது இது ஏன் கொலை செய்கிற அளவுக்கு போகிறதுனாக்கா, முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமே என்னவாக இருந்ததுனாக்கா, ஒரு சாதியில் உள்ளவன் இன்னொரு சாதியில் உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் சட்டமே இருந்துச்சு. நாட்டினுடைய சட்டமே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ திருமணம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்படி திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இல்லீகல் சைல்டு, அதாவது முறை தவறி பிறந்த குழந்தை. பெரியார் இதை சொன்னால் அப்படி சொல்லுவார்னாக்கா தேவடியாளுடைய மகள் அல்லது மகன் என்று தான் சட்டமே நேரடியாக சொன்னிச்சு. அப்போ சட்டமே அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி திருமணத்தை நோக்கி நகருவான்? வேற ஒரு சாதியில் உள்ள பெண்ணையோ பையனோ திருமணம் பண்ணுறது எப்படி நகருவான்? சட்டமே தவறுன்னு சொல்லுது. அதை செஞ்சுக்கினாக்கா உங்களுக்கு தண்டனை, அந்த தண்டனை என்னன்னாக்கா உங்களுக்கு சொத்து கிடைக்காது, அல்லது அந்த பெண்ணுக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகிற பட்சத்தில் போனாங்கனாக்கா ஜீவனாம்சம் கிடைக்காது. சட்டமே அந்த தீர்ப்பு என்ன எழுதுவாங்கனாக்கா, இவர்களுக்கு குழந்தை பிறந்த இல்லீகல் சைல்டு, அதாவது முறை தவறி பிறந்த குழந்தை. அப்படின்னாக்க ஊரில் அந்த குழந்தைய மற்றவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அப்போ என்ன மரியாதை இருக்கும் அந்த குழந்தை அந்த சமூகத்தில் வளரும் பொழுது? அப்போ ஏன் இந்த மனநிலையை சட்டமே கொண்டு வந்து திணிச்சிச்சு? அதை தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு வித்தல்பாய் பட்டேல் அப்படிங்கிற பட்டேல்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் வரும். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க. நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது இரும்பு மனிதர் டேஷ்னாக்கா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு ஃபோட்டோ, இந்த சால்வை பொத்திக்கிட்டு ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், ஆள் முகம்லாம் அந்த நரம்பு ஓடி ஒரு மாதிரி முறுக்கேறின ஒரு உடம்பாக இருக்கும். நான் இரும்பு மனிதன் நினச்சோன்னே சின்ன பிள்ளை நினச்சேனாக்கா ப்ரூஸ்லி மாதிரி இருப்பார் போல் இருக்கு, பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமாக டைட்டாக வச்சுருப்பார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தெரிஞ்சது இந்தியாவை ஒன்றிணைக்கும் பொழுது வராதவங்க நான் இப்போ தனியாக இருந்துக்கிறேனே உர்ரா சாமி அப்படின்னு சொன்னவங்களாம் துப்பாக்கியை வச்சு மிரட்டி கொண்டாந்து சேர்த்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுக்கு இரும்பு மனிதர்னு ஒரு பேர் வேறு கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா துப்பாக்கி முனையில் மிரட்டி ஜனநாயக ரீதியில் பேசி கொண்டாந்து சேர்க்குறதுங்கிறது வேறு. நீ துப்பாக்கியை வச்சு இராணுவத்தை வச்சு மிரட்டி அவனை கொண்டாந்து சேர்க்குறனாக்கா உன்னை எப்படி இரும்பு மனிதர்னு சொன்னாங்க? இந்த ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய தடையை நீக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் இந்த இரும்பு மனிதர். காங்கிரஸில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பொழுது அந்த தடையை நீக்குவதற்கு பெரிய உதவியாற்றினார். அதனால தான் பிஜேபி சர்தார் வல்லபாய் பட்டேலை தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு செலவு வச்சு கொஞ்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அண்ணன் தான் வித்தல்பாய் பட்டேல். நீங்கள் வல்லபாய் பட்டேலை மனசில் வச்சுக்கிட்டு வித்தல்பாய் பட்டேல் நம்ம இடம் போட்டுறக்கூடாது. ஸோ வித்தல்பாய் பட்டேல் ஒரு முற்போக்குவாதியாக இருந்திருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். மத்திய சட்டமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம்னு வச்சுங்களேன். அப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக ஆகிய பொழுது இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்று மறுநாளே ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாரு. மறுநாளே மசோதா தாக்கல் பண்ணுறாரு. என்ன மசோதான்னா, இந்த ஒரு சாதியில் உள்ளவன் அல்லது உள்ளவள் இன்னொரு சாதியில் உள்ளவனை அல்லது உள்ளவளை திருமணம் செய்து கொண்டால் அதை சட்டம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. அப்போ மசோதா தாக்கல் பண்ணி அது சட்டமாக நிறைவேறுற வரைக்கும் உள்ள விவாதங்கள் நடக்கிற அளவுக்கு இந்த ஒரு சாதி இன்னொரு சாதியோட கலக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தடையாக அங்கே சட்டம் இருந்திருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி இந்த ஆச்சரியக்குறிகளுக்கு எல்லாம் தெரியாது. இன்றைக்கி ஆச்சரியக்குறிகள் என்ன பண்ணுதுனாக்கா, இன்னைக்கு வேறு சாதியில் காதலிக்கிறாங்க, திருமணம் நடக்குது, அந்த வீட்டில் உள்ளவங்க ஒருவேளை மறுப்பு தெரிவிக்கலாம், அது நடக்க தான் செய்யும். ஆனால் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இங்கே உள்ள பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய இயக்கங்கள் ரெடியாக நம்ம கதவை திறந்து வச்சுட்டு காதில் உட்காந்துருக்கோம், வாப்பா உனக்கான திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம் வாப்பான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திராவிடர் விடுதலை கழகத்தில் எவ்வளோ திருமணம் நடத்தி வச்சுருக்காங்க. ஆனால் ஈஸ்வரன் அவர்கள், குளத்தூரில் உள்ள ஈஸ்வரன், அவர் ஒரு ஊரையே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. காவலாண்டியூர்னு ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே காதல் திருமணங்கள் செஞ்சுட்டு வெவ்வேறு சாதியை வெவ்வேறு மதமாக திருமணம் செஞ்சுக்கிட்டு காவலாண்டியூர் போர்டை தாண்டிட்டோம்னாக்கா நமக்கு காவலாண்டியாக ஈஸ்வரன் இருப்பார். அவர் எத்தனை பேர் வந்தாலும் அவர் தாங்கிப்பார்.
அதுக்கப்புறம் அந்த காதல் ஜோடிகளுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு கொடுத்து பெரிய ஒரு வேலையை திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கட்டும், தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பல அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ஏன் இப்படி நடக்குது? வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்குங்கிறது சில வீடுகளில் இருக்குது, நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் பாதுகாப்பு சட்டம் கொடுக்குது, சட்டத்தின் மூலமாக அமைப்புகள் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு இங்கே உள்ள ஆச்சரியக்குறிகளுக்கு ஒருபோதும் தெரியாது. இதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதை எதிர்த்தவர்கள் யார்? ஒரு சாதியில் உள்ளவன் இன்னொரு சாதியில் உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் யார்? இந்த வரலாறே அவனுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில் வந்து நின்றுக்கிட்டு திமுக ஒழிகன்னு ஒரு முண்டக்கலப்பை கத்துறான். ஏன்டா உனக்கு அறிவுகிறிவு இருக்கா இல்லையடா? இங்கே ஆட்சி நடத்துவது பிஜேபி கூட்டணியோட ஐயா ரங்கசாமி அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கே திமுக எதிர்கட்சியாக தான் இருக்குது. இங்கே வந்து திமுக ஒழிகன்னாக்க பைத்தியம் பிடிச்சி போச்சா, மண்டைக்கிட்ட மரம் கண்டு போச்சா உனக்கு? சரி, தமிழ்நாட்டில் கத்துற, சரி ஓகே, ஏதோ ஒரு லாஜிக்கில் கத்துற. பாண்டிச்சேரியில் வந்து திமுக ஒழிகனாக்கா பாண்டிச்சேரியில் வர்றதுக்கு முன்னாடியே சரக்கு போட்டு வந்தியா பாரதி மாதிரி? லைக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு போடுவாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடியே சரக்கு போட்டு வந்துருப்பாரு போல் இருக்கு. அதனால் இந்த ஆச்சரியக்குறிகளுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சட்டம் நிறைவேறினுச்சு. செப்டம்பர் 5, 1918 இந்த வித்தல்பாய் பட்டேல் அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்தால் அதை சட்டம் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. இப்போ இதில் என்னன்னாக்கா 2 வகையான கலப்பு திருமணம் இருக்குங்க. ஒன்று வந்து பிரதிலோமா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதில் சில திருமணங்களை கலப்பு திருமணங்களை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அனுலோமா. பிரதிலோமானா என்னன்னாக்கா, பிரதி அப்படின்னாக்கா சமஸ்கிருதத்தில் மசுருன்னு அர்த்தம். சரிங்களா? மசுரு அப்படின்னு அர்த்தம் பிரதினாக்கா. அப்படின்னாக்கா மசுருன்னு வச்சுக்கலாம். அப்படின்னாக்கா வழக்கத்துக்கு மாறாக அப்படின்னு வச்சுக்கலாம். அனுலோமானாக்கா வழக்கத்துடன் கூடிய. இதுதான் பிரதிலோமா, அனுலோமா. இந்த பிரதிலோமானா என்னன்னாக்கா, அதாவது ஒரு பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள ஒரு பெண் பார்ப்பனர் அல்லாத எந்த சாதியில், அது பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், அதான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா வன்னியராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், முதலியார், மறவர், அகமுடையர், அல்லது வந்து பறையர், தேவதமிழாளர், அருந்ததி, எந்த சமூகமாக வேண்டுமானாலும் அந்த பையன் இருக்கலாம். ஆனால் பெண் பார்ப்பனராக இருக்கும் பட்சத்தில், அப்படி ஒரு திருமணம் நடைபெறும் பட்சத்தில் அந்த திருமணத்தின் பேர் தான் பிரதிலோமா. அப்படின்னாக்கா வழக்கத்துக்கு மாறாக இந்த திருமணத்தை இந்து மத சட்டம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை இப்படி ஒரு திருமணம் நடந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சண்டாளன் என்று அழைக்கப்படும். அதுதான் சண்டாளன்கிற ஒரு சாதியை உருவானுச்சு. சண்டாளன்கிற வார்த்தை பார்ப்பன பெண்ணுக்கும் பார்ப்பனர் அல்லாத ஒரு ஆணுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை. சண்டாளனா ஒன்றும் இல்லை, முறை தவறி பிறந்த குழந்தை, பிறப்பின் அடிப்படையிலேயே இழிபிறவி அந்த குழந்தை. அதுதான் அந்த சண்டாளன்கிறதுனால அர்த்தம். இது பிரதிலோமா. அனுலோமான என்னன்னாக்கா, பார்ப்பன ஆண் பார்ப்பனர் அல்லாத ஏதோ ஒரு சாதியில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அது அனுலோமா. அதை இந்து மத சட்டம் வந்து அங்கீகரிக்குது. இதுதான் பிரதிலோமா, அனுலோமா. இதுக்கு இந்த பிரதிலோமாங்கிறது ஏன் வந்து அனுலோமாவாக ஏற்றுக்குது சட்டம், இந்து மத சட்டம் ஏற்றுக்குது, பிரதிலோமாவை ஏற்றுக்க மாட்டேது ஏன்னாக்கா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது கர்நாடகாவில் உள்ள லிங்காயத்துன்னு அது தனி மதமாகவே இருக்குது. லிங்காயத்துங்கிறவங்க இந்து மதத்தை எதிர்த்து கிளம்பிய ஒரு இயக்கம் லிங்காயத்து இயக்கம்ங்கிறது. அவங்க வந்து லிங்கத்தை மட்டும்தான் வழிபடுவாங்க, வேறு உருவங்களை வழிபட மாட்டாங்க. அது ஒரு சமத்துவத்தை நோக்கி சொல்லப்போனால் ஐயாவளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியறதுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஐயாவளி மாதிரி சனாதனத்துக்கு எதிராக சமத்துவத்தை நோக்கி புறப்பட்ட ஒரு இயக்கம் அதுதான் லிங்காயத்து. இங்கே கர்நாடகாவில் சிஎம்மாக வரணும்னாக்கா அவங்க லிங்காயத்து அமைப்பை சார்ந்தவராக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அங்கே முதல்வராக வர முடியும். அந்த அளவுக்கு லிங்காயத்து அமைப்பு வந்து கர்நாடகாவில் மிக பெரும்பான்மையான நபர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு மதம் தான் லிங்காயத்து. ஸோ இந்த லிங்காயத்து அமைப்பை உருவாக்கியவர் யார் தெரியுமா? ஃபவுண்டர். அவர் பேர் பசவா. நீங்கள் பசவராஜ் பொம்மைலாம் பேர் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பசவராஜ் பொம்மை. நாங்கள் அவங்க வந்து லிங்காயத்து அமைப்பை சார்ந்தவர், லிங்காயத்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அந்த ஃபவுண்டர் பேர் தான் பசவா என்கிற பசவேஸ்வரன். ஸோ இவர் தான் அந்த ஃபவுண்டர். இவர் வந்து கர்நாடகாவில் பீத்தார் அப்படிங்கிற மாவட்டத்தில் கல்யாண் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கார். கல்யாணாக்கா இப்போ வந்து அது பசவ கல்யாண்னு அந்த ஏரியா பேரே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் அந்த பசவா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே அப்போ வந்து ராஜாக்களுடைய ஆட்சி காலமாக இருந்துச்சு. அந்த ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கே அரசராக இருந்தது பசவாவுடைய மச்சான் பிஜாலா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பசவா தான் லிங்காயத்து அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குற சமத்துவமான ஒரு இயக்கமாக உருவாகுது. இதில் ஒரு செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளருடைய மகன் ஒரு பார்ப்பன பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. பசவா கிட்ட இந்த பஞ்சாயத்து வருது. 2 பேரும் திருமணம் முடிச்சு வச்சார். ஏன்னாக்கா இது சமத்துவமான லிங்காயத்து அமைப்பு
இங்கே எது வேணாலும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், இங்கே எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இங்கே சனாதனம் மனஸ்தரமாக லொட்டு லொசுக்கு யாருமே இங்கே வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி அபவுட் தட். கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடித்த உடனே மிகப்பெரிய பிரச்சனையாக கலவரமாக வெடிக்குது. அந்த ஏரியாவுடைய அரசர் யாருனாக்கா இவருடைய மச்சான். அந்த மச்சானுடைய அரசவையில் முக்கியமான அமைச்சராக இருப்பவர் தான் பசவா. ஒட்டுமொத்த அரசாங்கம் அவங்க கீழே இருக்குது. மச்சான் தான் மன்னர், பசவா தான் அந்த அரசவையில் முக்கியமான அமைச்சர். அவருடைய முடிவை கேட்டு தான் அங்கே அரசவையே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியாப்பட்டவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. பல மக்கள் அதில் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் சமத்துவமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் இப்படி ஒரு திருமணத்தை அவர் தலைமையில் நடத்தி வைக்கிறாரு. இதற்கு அங்கே உள்ள பார்ப்பனியவாதிகள், அங்கே உள்ள பார்ப்பன இடைநிலை சாதி ஆதிக்க சாதிகளுடைய மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி பெரிய கலவரத்தை வன்முறத்தை அங்கே தூண்டுறாங்க. கலவரம் வன்முறை வெடிக்குது. வெடிக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, இந்த அரசன் பிஜாலா இருக்கான் பாருங்க, தான் மச்சானாகவே இருந்தாலும் நீ எப்படி பார்ப்பனையத்துக்கு எதிராக அப்படி செயலை செய்ய போன, அதனால் உன்னை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறேன், நீ கல்யாணுங்கிற இந்த ஏரியா அந்த நாட்டை விட்டே வெளியேறுன்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேற்றிட்டான். இப்போ பசவா மீது இப்படியாப்பட்ட ஒரு அதிகார தாக்குதலை அரசன் பண்ணோடனே பசவாவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க. பெருங்கூட்டம், அது லிங்காயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. பெருங்கூட்டமாக ஒன்று திரண்டு அந்த ஆட்சியை கவுக்குறாங்க. பிஜாலாவை கொள்கிறார்கள். படுகொலை செய்யப்படுகிறார் பிஜாலா. நீ எப்போ சமத்துவத்தை நோக்கி ஒருத்தன் கூட்டு போகிறான், நீ எப்படி அவனை எப்படி நாட்டை விட்டு விரட்டுவ? அப்போ நீ என்ன சொல்ல வர? அரசாங்கம் என்ன சொல்ல வருது? நீ என்ன ஆட்சி நடத்துகிற? அப்போ எல்லாரும் சமம் இல்லைன்னு சொல்ல வரியா? இந்த அரசு எங்களுக்கு தேவையில்லை, இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று அந்த பிஜாலா என்கிற மன்னர் அந்த மக்களால் புரட்சி ஏற்பட்டு கொல்லப்படுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார். அந்த மக்கள்லாம் ரொம்ப சுயமரியாதை உள்ள மக்களாக இருப்பார்கள் நினைக்கிறேன், இல்லைங்களா? ரொம்ப சுயமரியாதை உள்ள மானம் உள்ள மக்களாக இருந்திருக்கிறார்கள். சமத்துவத்துக்கு எதிராக ஒரு மன்னனே இருந்தாலும் அரசனே இருந்தாலும் உன் அரசாட்சி எனக்கு தேவையில்லை, அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யணும்னாக்கா நீயே எனக்கு தேவையில்லை என்று எண்ணுகிற வீரமுடைய மக்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னாக்கா, பசவா உள்ள வர்றாரு திரும்ப. ஸோ பசவா திரும்ப இந்த பார்ப்பனியவாதிகளால் அவரை வந்து மரணம் ஏற்படும் அளவுக்கு அவர் தள்ளப்படுறாரு, அவர் இறந்து போகிறார். இதுக்கப்புறம் தான் லிங்காயத்து வந்து பெருசாக வெடிச்சு வளருது. ஸோ இந்த பிரதிலோமா என்பது ஏன் இவ்வளோ பெரிய பூதாகரமாக இந்த இந்து மத சட்டம் அணுகுதுனாக்கா, இவ்வளோ பெரிய வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு மதம் உருவாகியிருக்கு, ஒரு மதத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, அந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்கு. பிரதிலோமா என்கிற ஒரு திருமணம், ஒரு பாப்பாத்திக்கும் பார்ப்பனர் அல்லாத ஒரு ஆணுக்கும் நடந்த திருமணம், சிம்பிளாக ஒரு மேரேஜ் ஆகிருக்குங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய வன்முறை கலவரம் நடத்தப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ இந்த பார்ப்பனியம் என்பது, பார்ப்பன மனநிலை என்பது எந்த அளவுக்கு அந்த மக்களிடையே ஊன்றி இருக்கும். ஒரு அரசனையே கவுக்கும் அளவுக்கு, அந்த அரசனையே கொல்லும் அளவுக்கு அந்த மக்கள் போயிருக்காங்கனாக்கா எவ்வளோ பெரிய கலவரம் வன்முறை, இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கிறதுனால தான் செப்டம்பர் 5, 1918 வித்தர்பாய் பட்டேல் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் பத்திக்குது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பிரதிலோமா என்கிற திருமணத்திற்கு இந்து மத சட்டம் ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வித்தர்பாய் பட்டேல் எழுந்திருச்சு இன்னொரு சம்பவத்தை நினைவூட்டுறாரு. இதை நான் ஏன் கொண்டு வரேன்னா, குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாரு. 1912 குஜராத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் கேஸாக மாறுது. கேஸாக மாறி மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு போகுது. அங்கே மகாராஷ்டிரா கோர்ட்டு மதுரை கோர்ட்டு மாதிரி கோர்ட் இருக்குது, அதனால் அது அங்கே அங்கே அந்த கோர்ட்டுக்கு மாற்றி கொண்டு போகிறாங்க. ஏன்னாக்கா குஜராத்துக்கு உட்பட்ட கோர்ட்டாக அப்போதைக்கு மகாராஷ்டிரா கோர்ட் இருக்குது. அப்போ அங்கே சொல்லும்போது என்னன்னாக்கா, பாய்காஷி அப்படின்னு ஒரு பொண்ணு, பாய்காஷி பொண்ணுடைய பேர், ஆணுடைய பேர் மான்சுக். இந்த பாய்காஷிங்கிறவங்க ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், மான்சுக் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண். இப்போ இவங்க 2 பேரும் திருமணம் முடித்து 25 ஆண்டுகள் ஒன்றா வாழ்கிறாங்க. இதில் 8 குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்குது. இந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள மனசு ஒத்து போகல, ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதனால் 2 பேரும் பிரிகிறாங்க. பிரியும்பொழுது பாய்காஷி என்ன பண்ணுறா, கோர்ட்டுக்கு போகிறான். எனக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இது இந்த ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறான். அதுதான் இந்த வழக்கு. இப்போ வழக்கை விசாரிக்கிற நீதிபதி யார் தெரியுங்களா? நாராயண் கணேஷ் சந்தர்வாக்கர் என்கிற ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். இவர் தான் வழக்கை விசாரிக்கிறார். வழக்கை விசாரிக்கும் பொழுது பெண் யாருன்னு கேட்குறாரு. பாய்காஷி. என்ன சமூகம்? பாப்பாத்தி. பையன் யார்? மான்சுக். நீ என்ன சமூகப்பா? நான் பிராமின். ஏன்பா பாப்பாத்தியும் பார்ப்பனர் அல்லாத ஆணும் திருமணம் பண்ணிட்டா அது வந்து பிரதிலோக்காவில் வருது, பிரதிலோக்காவை இந்து மத சட்டம் ஆதரிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த கல்யாணமே முதல்ல செல்லுபடி ஆகாதுப்பா. இந்த கல்யாணமே இங்கே இந்து மத சட்டப்படி இந்த கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்காது. நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கலாம், ஆனால் சட்டம் ஏற்றுக்கல. சட்டம் உன்னுடைய கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நீ டிவைஸுக்கு வர முடியும்.
அதுக்கப்புறம் தான் ஜீவனாம்சமே நீ கோர முடியும். உன்னுடைய கல்யாணமே சட்டம் ஏற்றுக்கலையே, அப்புறம் எப்படி ஜீவனாம்சம் நீ கேட்ப? ஐயா நாங்கள் 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்கோங்க ஐயா, 8 குழந்தைகளை சேர்ந்து பெற்றிருக்கோம், 2 பேரும் மனசு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ சின்ன சின்ன சங்கடம் அதனால் பிரிகிறோம். இதை எப்படிங்க நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்க? என் மனசும் அவர் மனசும் ஒத்து போய் வாழ்ந்தோம், இப்போ பிரிகிறோம். இது எப்படி நீங்கள் பிரதிலோக்கம் அது இதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரதிலோக்கம்னா இதில் வந்து பார்ப்பன பெண் பார்ப்பனர் அல்லாத ஆணை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய திருமணம் சட்டப்படி செல்லாது. உங்களுக்கு பிறந்த 8 குழந்தையும் வழிதவறி பிறந்த குழந்தைகள். இந்த 8 குழந்தையுமே சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா தேவடியால் மகன் என்று சொல்லுகிறது. இதை அந்த ஜட்ஜு வந்து சொல்கிறார். எந்த ஜட்ஜுனாக்கா நாராயண் கணேஷ் சந்தர்வாக்கர் என்கிற அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஜட்ஜு சொல்கிறார். இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? இதெல்லாம் பியூட்டி இல்லை. 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, 8 குழந்தை பார்த்துட்டாங்க, எப்படா இதெல்லாம் நமக்குள்ளே எழுதும். இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா, இந்த ஜட்ஜு இருக்கார்ல, இவர் யார் தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த பயங்கரமான முற்போக்குவாதி. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, தீண்டாமைக்கு எதிரான இயக்கத்தை ஆரம்பித்தவர் இவர் தான். தீண்டாமைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வச்சுட்டு இவர் தலைவராக அந்த இயக்கத்தை முன்னெடுத்து போன அப்போ உள்ள பார்ப்பன சமூகத்தில் பயங்கரமான முற்போக்குவாதி. இவர் தான் ஜட்ஜு. இந்த ஜட்ஜு தான் சொல்கிறாப்புல, இந்த குழந்தை பாப்பாத்திக்கும் பார்ப்பனர் அல்லாத குழந்தை ஆணுக்கும் பிறந்த உங்கள் குழந்தை சண்டாளன். இதை யாக்ஞ வாக்கியர் ஒரு ஸ்மிருதியில் கூறியிருக்கிறார் என்று தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் மேற்கோளிட்டு, அதாவது யாக்ஞ வாக்கியர் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு முனிவராக, அவர் தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எழுதி வச்சவர். ஒரு ஸ்மிருதியில் எழுதியிருக்கு, இதை அவர் எழுதியிருக்காரு மனு தர்மத்தில். இதன் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர். அந்த காலத்தில் பயங்கரமான முற்போக்குவாதி, தீண்டாமைக்கு எதிராக இவர் தான் இயக்கத்தை கட்டின ஒரு பார்ப்பனர். இவர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இந்த கேஸை கொண்டு போய் தான் வித்தர்பால் பாட்டல் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். பாருங்கள், இந்த பிரதிலோமா என்கிற இந்த முறை இருப்பதனால பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த பெண்ணே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட பெண் பட்டியல் சமூகம் கிடையாது, இடைநிலை சமூகம் கிடையாது, ராஜ்பூட் சமூகம் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண் உங்களுடைய பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த பெண்ணு தாங்க இதில் பாதிக்கப்படுறாங்க. நான் பேசுகிறது பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வேண்டாமா? அந்த 8 குழந்தைகள் எப்படி வளர்க்கும்? அதனால் ஜாதி என்பது, இந்த இந்து மத சட்டம் என்பது ஏதோ பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் எதிரானதா கிடையாது, இடைநிலை சமூகங்களுக்கு மட்டும் எதிரானதா கிடையாது. பட்டியல் சமூகம், இடைநிலை சமூகம், பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்குமே எதிரானது என்கிற வித்தர்பால் பட்டேல் பேசுகிறார். அதனால் சொல்கிறாரு, டே உங்கள் பாப்பாத்திகளுக்காக பேசுகிறேன்டா, பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்காக பேசுகிறேன்டா, இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினான்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கிறாரு. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை எதிர்த்தவர்கள் யாரார் தெரியுமா? எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் மதன் மோகன் மாளவியா என்கிற இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர். மதன் மோகன் மாளவியா இவர் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். முதல்ல இவர் தான் எழுந்திருக்கிறாப்புல. அது எப்படி நீங்கள் இதை கொண்டு வர போச்சு? எப்படி இது பட்டேல் கொண்டு வந்து ஏற்றுக்க முடியாது? இது இந்து மதத்தை தகர்க்கிற சதி என்று சொல்லுகிறார். டேய் லூசு பையில, ஓ வீட்டில் உள்ள பெண்களுக்காக பேசினா ஏண்டா முண்டக்கலப்ப சீமான் மாதிரி விஜய் மாதிரி பேசாத, ஓ வீட்டில் உள்ள பெண்களுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எதிர்த்தரப்பாக எதிர்த்து பட்டேல் பேசுகிறார், வித்தர்பாய் பட்டேல். அடுத்ததாக எதிர்த்து யார் தெரியுமா? சுரேந்திரநாத் பானர்ஜி என்கிற வெஸ்ட் பெங்காலில் உள்ள காங்கிரஸ் லீடர். பானர்ஜினாக்கா அவரும் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் எதிர்த்து இருக்கிறாரு, நீங்கள் வந்து இந்து மதத்தை குலைக்க பார்க்குறீங்க, அமைதியை வந்து குலைக்க பார்க்குறீங்க, சமூகத்தில் அமைதி நிலைநாட்டுறது உங்களுக்கு பிடிக்கலையா, இது சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்கும், அதனால நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறாப்புல. அடுத்ததாக இதை மறுத்து பேசி இன்னொரு நபர் யாருனாக்கா கேவி ராமசாமி, மன்னிக்கணும், ரங்கசாமி ஐயங்கார். ரங்கசாமி ஐயங்கார் அவர், நீங்கள் ரங்கசாமின்னு ஒன்று வேறு எதுவும் நினச்சிக்கூடா, ஐயங்கார் அவர் வேறு, அது நான் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் கேவி ரங்கசாமி ஐயங்கார் எழுந்திருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி மனு திரும்பத்துக்கு எதிரானது, இந்து மத சட்டத்துக்கு எதிரானது, அதனால் அதை கொண்டு வரக்கூடாது. அப்போ எதிர்த்தவர்கள் யாராருன்னு பாருங்கள். எந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவனும் ஒரு பாப்பாத்தி இதில் பாதிக்கப்படுறா, நீ சொல்கிற பிரதிலோமா என்கிறதுல, அதனால் இதை மாத்திரான்னு சொல்லி பெண்கள் பக்கம் நின்று குரல் கொடுத்த வித்தர்பாய் பட்டேலுக்கு எதிராக எந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்களும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுக்கல. எந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் எதிர்த்து குரல் கொடுக்கல. நியாயப்படி பார்த்தா அவன் குரல் கொடுத்துருக்கணும்ல. முடியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, பாப்பாத்தானே பாதிக்கப்படுற, உனக்கு என்ன அப்படி பேசிக்கணும்ல. பேசலை. ஏன்னாக்கா பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலும் அவர்கள் சூத்திரர்களுக்கு சமமானவர்கள், பாப்பாத்தியாகவே இருந்தாலும் நீ சூத்திரர்களுக்கு தான் சமம் அப்படிங்கிறது தான் நிலைநாட்டுது. அப்போ சாதி என்பது வெறுமனே இடைநிலை சமூகத்துக்கு மட்டும் எதிரானது அல்லன்னு நினைக்கக்கூடாது, பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் எதிரானது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்குமே அது எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதைத்தான் கொண்டு வரும்போது நம்ம இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சட்டத்தை அதுக்கப்புறம் இந்த மசோதா சட்டமாக நிறைவேறலை. இது தோல்வியடையுது. அதுக்கப்புறம் தோல்வியடையும் போது சொல்கிறாரு வித்தர்பாய் பட்டேல், இந்த லூசு பயல்களா, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, இதே மசோதா திரும்ப வரும், ஆனால் இப்போதைக்கு வராது, வெகு தொலைவில் தான் வரும், எக்கேட கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு வித்தர்பாய் பட்டேல் அதுக்கப்புறம் அந்த மசோதா வந்து சட்டமாக மாறல, அதோடு முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய இந்த ஜாதிய கொடுமைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எதுங்கே சொன்னாக்கா ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அப்படி கிடையாது. இடைநிலை சமூகம் பாதிக்கப்படுது இல்லை, பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கும் எதிரான. அப்போ யார் தான்ப்பா இந்த சாதி கட்டமைப்பில் லாபம் அடைகிறதுன்னு பார்த்தாக்கா பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள ஆண்கள் மட்டுமே தான் இந்த சாதி கட்டமைப்பில் நன்றாக கொழுத்து தின்று கொழுத்துங்கிற நபர்களாக பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் மட்டும்தான் இதில் லாபம் அடைகிறாங்களே தவிர பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த கட்டமைப்பு என்பதே ஏன் கட்டி காக்குறாங்கனாக்கா பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள ஆண்கள் உழைக்காமல் அவர்களுக்கு பொருளீட்டுவதற்கும் உழைக்காமல் ஒரு பதவியை அனுபவிப்பதற்குமாக இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் குருமூர்த்தி எடுத்துக்கங்க, குருமூர்த்திலாம் என்ன அறிவு இருக்குது? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு அறிவும் கிடையாது அவனுக்கு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் இந்தியாவினுடைய ஆலோசகர்னு தூக்கி கொண்டு உட்கார வச்சாங்க. டே அவனுக்கு 5-3 எத்தனை கூட்டினாலே அவனுக்கு தெரியாது, ஆனாவுக்கு அடி எழுத்து கேட்டாலே அவனுக்கு தெரியாது, சரியான தற்குறிப்பை அவன். அவனை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய ஆலோசகராக உட்கார வைக்கிறாங்கனாக்கா இவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கும். அப்போ எதற்காக இப்போ ரிசர்வ் பேங்க் இந்தியானாக்கா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பேங்க் இந்தியாவுடைய பேங்க்கை தீர்மானிக்கணும், நீங்கள் நிர்வகிக்கணும், அப்போ ஆலோசனை கொடுக்கணும். உனக்கு என்ன ஆலோசனை தெரியும்? இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அவன் சாதாரண அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்கல்ல, அந்த அக்கௌண்ட் வேலை பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்டை பிடிச்சி கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய ஆலோசகராக உட்கார வைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? ஏன் அவங்க ஒரு முட்டாளுங்க. நான் சொல்லலப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாம் ஒருபோதும் மட்டும் சொல்ல மாட்டோம், ஆனால் நம்ம மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க புருஷன் சொல்கிறாரு, அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு நத்திங், நிர்மலா சீதாராமனுக்கு நத்திங், மேல்மாடி காலிங்கிறாரு. அவர் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அவங்க கட்சியில் நாடாளுமன்றத்தில் இருந்த நம்ம சுப்பிரமணிய சாமி இருக்கார் பாருங்க, சூசாமி சொல்கிறாப்புல நிர்மலா சீதா அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்குன்னு சொல்கிறாப்புல, அவளுக்கு என்ன தெரியும், அவளாம் மண்டு ஒன்றும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது அவளுக்கு. அவர் சொல்கிறாங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு மண்டை முட்டாளை ஃபினான்ஸ் மினிஸ்டராக கொண்டு உட்கார வைக்கிறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? ஏன் வேறு யாருமே அந்த கட்சியில் இல்லையா? இந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருப்பாப்புல, ஜெய்சங்கர்னு ஒருத்தர், அவர் என்னைக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் தானே. இந்த மோடி வந்து நேற்று வரை, இவர் ட்ரம்ப்பு நேற்று வரையும் சொல்லியிருக்காப்புல இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு நேற்றையோட 332வது முறையாக பதிவு பண்ணுறாப்புல. அவர் இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக என்ன பண்ணியிருக்கணும்? ட்ரம்ப்புக்கு எதிராக இவர் அறிக்கை கொடுக்கணும், பேசணும். ட்ரம்ப்பே, எங்கள் மோடியை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறாயா? எங்கள் மோடி ஜட்ஜுகள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியவர், அவர் ஒரு 56 இன்ச்சு மார்பள உடையவர், அவரை பார்த்தாக்கா அமெரிக்காவே சும்மா அதிரும். நம்ம ரங்கராஜ் படம் போய்ட்டு விடுங்க பார்த்துருக்கீங்களா? சார் அமெரிக்கா சார் பயப்படுறான் சார் சைனாக்கான பார்த்தாலும் அப்படி கிட்டு நடுக்கிறான் சார் மோடிலாம் பார்த்து சார் ஃப்ரான்ஸுக்கு போகிறார் சார் அது அரங்கமே சார், மோடி வந்தோடனே ஏந்திரிச்சு நின்று ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க சார் உலகமே நடுங்க சார். இது உலகம் நடுக்கிறதுண்டா, நீ எதுக்கு நடுக்கிற? என்ன குளிரில் உட்காந்துருக்கியா? மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு எழுந்து போறியா? நடுக்குது சார், இவன் நடுக்குது சார், பதறுது சார். சரி பதறுது நடுங்குது இல்லை, ஒரே ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக. இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய நான் தாண்டா நிறுத்தினா, நீ இல்லைடா. ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை. வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லணும், இல்லை மோடி சொல்லணும். எவனுமே வாய திறக்க மாட்டானுங்க. கேட்டாங்க சார் பதறுது சார் உதறுது சார், இங்கே உட்காந்து பேட்டி கொடுத்து உட்காந்துருப்பானுங்க. இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்மஸை முன்னிட்டு கிறிஸ்மஸுக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதலோ கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற அந்த தலங்களோ எதுவுமே பாதிப்புக்கு உள்ளாகாமல் முழு பாதுகாப்போட இந்த பாருங்க இப்படி அடிச்சே சொல்லலாம், இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் சேஃப்டியாக இருக்குது. கேரளாவும் சேஃப்டியாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சகாவு சொல்லியிருக்காப்புல, யார் நம்ம கேரளா சிஎம் சொல்லியிருக்காப்புல. சகாவு சொல்லும் பொழுது நான் சேஃப்டியான மாநிலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதை தகர்க்கும் சில நிகழ்வுகள் கேரளாவிலும் நடந்திருக்கிறது. நிறைய இடங்களில் கிறிஸ்மஸ் விழாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸில் பொது இடங்களில் வைக்கக்கூடிய கிறிஸ்மஸ் விழாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேரளாவிலும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸால். சகாவு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு.
அப்போ கேரளாவிலும் அதை தகர்க்கக்கூடிய வேலைகளை ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆந்திராவில் சொல்லவே தேவையில்லை, வட மாநிலங்கள் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, எவ்வளோ வீடியோக்கள் உள்ளே வந்து அடிக்கிறான் உதைக்கிறான். வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தன் வேலைக்கு வந்திருக்கான் ஒடிசாவில், அவன் அடித்து கொண்டுட்டானுங்க. நேற்று நடந்த சம்பவம் நீங்கள் பத்திரிகையில் வந்திருக்கு, அடித்து கொண்டுட்டானுங்க அந்த பையனை ஒடிசாவில். பல இடங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை தவிர காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிற மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் ஸ்டேட் ஒன் பாலிட்டிக்ஸ் ஆளுகிற மாநிலங்கள், தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்களும் கிறிஸ்மஸ் கம்யூனிட்டி கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்துருக்கிறார்கள். பூரா வீடியோ ஆதாரமாக இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு நான் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு இந்த ஊர்லலாம் மாறுவேட போட்டி நடத்துவாங்க. அந்த மாதிரி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு ஒரு 10 பேருக்கு மாறுவேடத்தை பூட்டி கொண்டாந்து ஒரு 10 பேர் உட்கார வச்சாப்புல இப்போ விஜய். இப்போ அவன் பேசியிருக்கணும்ல, ஏன்னா அவர் வந்து சர்டிஃபிகேட்டாக அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துலாம் கிடையாது. யார் வேணாலும் வரலாங்க, நீ என்ன பேசுகிறங்கிறத பொறுத்து தான் நான் விமர்சனம் வைக்க போகிறோம். அப்போ ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? நீ வாயை திறந்துருக்கணும்ல. இவ்வளவு தாக்குதல் நடக்குது, தமிழ்நாடு மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்குது. இவ்வளவு தாக்குதல் இவன் பேசலை. இது செய்கிறது யாருனாக்கா பிஜேபி. பிஜேபியோட யார் கூட்டணியில் இருக்கா? அதிமுக. அதிமுக பிஜேபியை கண்டிக்கணுமா இல்லையா? எப்பா நீ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் சத்த முடிட்டுரு. திமுக கூட்டணி வைக்கும் பொழுது சில நாம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு தான் அவங்க கூட்டணி வச்சாங்க. இந்த அயோத்தி பிரச்சனை கையில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சில நாம்ஸை வச்சு தான் அவங்க கூட்டணிக்குள்ளே போனாங்க. கூட்டணி முடிகிற வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நீ கூட்டணி வைக்கும் பொழுது எப்பா நீ என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த மத பிரச்சனைகளை கலப்பக்கூடாது. அப்புறம் வட மாநிலங்களில் இப்போ வந்து நீ ஏதாவது அடிச்சினாக்க எனக்கு இது பேக் ஃபயர் ஆகும், அதனால் சத்த சுருட்டிக்கிட்டு உட்காந்தா மட்டும் என்கிட்ட கூட்டணி வேணும்னு சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. பிஜேபியை அதிமுக இதுவரை கண்டிக்கவில்லை. அப்போ சீமான் பேசியிருக்கணும்ல. சீமான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா பேர் யாக்கோபு, அவங்க தாத்தா பேர் யாக்கோபு, அவங்க அப்பா பேர் செபாஸ்டியன், இவர் பேர் சைமன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இப்போ நீங்கள் பேசியிருக்கணும்ல, ஒரு கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க இவ்வளோ பேர் தாக்கப்படுறாங்க, நீ கிறிஸ்தவராக இல்லைன்னு வச்சுக்கப்பா. மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சிறுபான்மையை தாக்கப்படுறாங்கன்னா குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் நீ பேசவே இல்லை? பாட்டன் பாரதின்னு சொல்கிறீல்ல, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க மாட்டியா? ஏன் இறந்து போன பாரதியை குரல் கொடுக்குற, உசுரோட இருக்க கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிற? இப்போ இவங்க தான் வந்து ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக வடமாநிலத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நம்ம வெளிநாட்டுக்கு வேலைகளுக்கு போவோம், முன்னாடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது கேம்ப்பு சிங்கை, கேம்ப்பு மலேசியா அப்படி தான் போட்டிருப்போம். எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வேலைக்கு போனாங்க. ஏன் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேலைக்கு போனாங்க? ஏன் வேலைக்கு போனாங்க யோசிச்சிருக்கீங்களா? இங்கே வேலை இல்லை, இதை விட அதிக சம்பளங்கிறது வேறு. ஏன்னாக்கா அப்போ தான் சிங்கப்பூர் மலேசியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு நகரமாக வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய கட்டிட வேலைகள் மற்ற வேலைகளுக்கு ஆட்கள் தேவை உங்களுக்கு. அதனால் இங்கே நாம் கட்டிட வேலை செய்கிற அளவுக்கு தான் அப்பொழுது நமக்கு படிப்பறிவு இருந்தது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்பொழுது நம்மளுடைய படிப்பறிவு கட்டிட வேலைக்கு செல்கிற ஒரு ஃபிட்டர் வேலைக்கு செல்கிற படிப்பறிவு தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த வேலையை வச்சு தான் நம்ம சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கும் போய் அந்த வேலைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அரப் கண்ட்ரிஸுக்கு வேலைக்கு போவாங்க, கேம்ப் குவைத்துன்னு போட்டிருப்பாங்க, அரப் கண்ட்ரிஸ் பேரை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போயே அரப் கண்ட்ரிக்கு போனாக்கா, அரப் கண்ட்ரி அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனாக வளர்ந்து வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அப்போ இங்கே உள்ள கட்டிட வேலை செய்கிற மற்ற கூலி வேலை செய்கிற அளவுக்கு நம்மளோட படிப்பறிவு இருந்துச்சு. அதனால் அந்த வேலைகளுக்கு போனோம் இல்லையா? இன்றைக்கி நாம் என்ன வேலைகளுக்கு போகிறோம்? இன்றைக்கி கேம்ப் சிங்கை மலேசியான்னு யாராவது போடுறாங்களா? ஒரு சிலர் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த சமூகம் படித்து வளர்ந்த நம்ம சமூகம், நம்ம தலைமுறை என்ன போடுறோம்? கேம்ப் யூஎஸ்ஏ, கேம்ப் லண்டன், கேம்ப் ஆஸ்திரேலியா, கேம்ப் பிரான்ஸ், கேம்ப் ஜெர்மன், இதெல்லாம் வளர்ந்த நாடுகள். நீங்கள் யூஎஸ்க்கு போனீங்கன்னா இப்போ இங்கே உள்ள மெட்ரோ இருக்குல்ல, சென்னை வந்தீங்கன்னாக்கா மெட்ரோ பார்ப்பீங்க, மெட்ரோவில் போவீங்க. யூஎஸ் போனீங்கன்னாக்கா சென்னையில் உள்ள மெட்ரோவை விட யூஎஸில் உள்ள மெட்ரோ வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கும், ரொம்ப சின்னதாக. அதாவது ப்ராட் கேஜில் நம்ம ட்ரெயினில் போவோம், மீட்டர் கேஜில் போனோம்னாக்கா எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக குறுகலாக இருக்கும் இல்லையா? என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் யூஎஸில் உள்ள மெட்ரோ இருக்கும். இது ஏதாவது திமுகவை சம்படிக்கிறதுக்காக பேசுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது நான் சொல்ல வர மேட்ரே வேறு. ஏன் இங்கே சென்னையில் உள்ள மெட்ரோவை விட யூஎஸில் உள்ள மெட்ரோ ஏன் இதை விட கொஞ்சம் தரம் குறைவாக இருக்குன்னு சொல்ல வரேனாக்கா, அவன் மெட்ரோ இப்போ போடலை. சென்னையில் நம்ம மெட்ரோ இப்போ போட்டது, அவன் மெட்ரோ போட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டுக்கு அடியில் குழியை போட்டு நோண்டி தண்டவாளத்தை போட்டு ட்ரெயினை விட்டான். அவன் மெட்ரோவை அப்போவே விட்டான், ஏசியை வச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டான் அவன். நாம் இப்போ தான் மெட்ரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பொழுது நம்ம ஆட்கள் போக முடியல. ஏன்னாக்கா அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சிட்டான். யூஎஸ் லண்டன்லாம் அப்போவே நகரங்கள் ஆகிடுச்சு. 100 மாடி கட்டிடம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே யூஎஸில் கட்டிட்டான். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பூரா அப்போவே முடிச்சிட்டான்.
அதனால் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நம்ம ஆளுகள் போகிற அளவுக்கு படிப்பறிவு கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போகிற அளவுக்கு படிக்கும்பொழுது நம்ம ஆளுகள் அதனால சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனாங்க. இப்போ நம்ம ஆளுகள் வேலைக்கு போகிறது முழுக்க ஐடி கம்பெனிலேயோ அல்லது வேற ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மாதிரி இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிற அளவுக்கு நம்ம படித்து இன்றைக்கி முன்னேறி இருக்கிறோம். இதுதான் திராவிட கடப்பாறை செய்த வேலை. 100 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டில் யூஎஸ்காரன் மெட்ரோ போடும்பொழுது நாம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தோம்? கழுத்தில் சிரட்டையை கட்டிவிட்டு இருந்தோம், பின்னாடி விளக்கமத்தை கட்டிவிட்டு இருந்தோம், கோணியில் தான் ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம், மாறாப்பு அணியக்கூடாது, மாறை திறந்த வழியில் காண்பித்து கொண்டு தான் போக வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவன் பார்த்தா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவன் தொட்டா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா தீட்டுனாக்கா 30 அடிக்கு முன்னாடியே நிற்கணும், 30 அடிக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா அவனுடைய தலையை சேதம் செய்து விட வேண்டும் என்று சட்டம் போட்டுட்டு இருந்தோம். இதற்கெல்லாம் போராடிக்கிட்டு சட்டம் போட்டு கொண்டு வந்த காலத்தில் தான் அவன் அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் விட்டுட்டான். அப்போ அங்கேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அவ்வளோ முன்னேறிட்டான். அங்கேருந்து நம்முடைய வளர்ச்சி வருவதற்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. அப்போ இந்த பார்ப்பன கும்பலுடன் சண்டை போட்டு தான் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கிறது. நாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறதெல்லாம் யூஎஸ்ஸு, லண்டனு, ஃப்ரான்ஸு, ஜப்பானு இப்படி தான் நம்ம வேலைக்கு போட்டுருக்கோமே தவிர இந்த தலைமுறையிலேருந்து யாரும் ஒரு கொளுத்து வேலை செய்வதற்கோ கட்டிட வேலை செய்வதற்கோ கேம்ப் சிங்கப்பூர் மலேசியான்னு யாரும் போகிறதில்லை. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் லண்டன் போனீங்கன்னாக்கா அங்கே தமிழர்களை இப்போ தமிழர்கள் இல்லை, இந்தியர்களை கேவலமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். லண்டனில் இந்தியர்களை கேவலமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன் தெரியுமா? நம்ம ஆளுகள் படித்து அங்கே போனோம்ல, அதே மாதிரி வடமாநிலத்தில் உள்ளவனும் அங்கே போக ஆரம்பித்தான். வடமாநிலத்தில் உள்ளவன் போனவன் என்ன பண்ணானாக்கா நம்ம ஆளு போனாக்கா வேலை பார்ப்பான், சம்பளம் வாங்குவான், நல்லா செட்டில் ஆவான். இவன் போகிறவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இதோட சேர்த்து நல்லா பான்பராக்கை போட்டு மென்று அவங்க ஸ்ட்ரீட்டு தெருவெல்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே போய் நல்லா பான்பராக்கை போட்டு மென்னுட்டு அங்கே உள்ள அந்த கரண்ட் மரத்தில் தெருவில் துப்பி வச்சுருக்கு. நீங்கள் லண்டனில் ஒரு தெருவில் ஒரு ஒரு கரண்ட் ஒரு தந்தி மரம் இருக்குது. அதில் குஜராத்தில் எழுதியிருக்காங்க, குஜராத்தில் இங்கு எச்சில் துப்பாதீர்கள்னு. லண்டனில் உள்ள ஒரு தெருவில் ஒரு சுவரில் இங்கு எச்சில் துப்பாதீர்கள் எதில் எழுதியிருக்கான்? குஜராத்தில் எழுதி வச்சுருக்காங்கனாக்கா என்ன அர்த்தம்? இந்த வேலையை குஜராத்லேருந்து வர்றவங்க வடக்கேருந்து வர்றவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போய் தான் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. இல்லைனாக்கா தமிழில் எச்சில் துப்பாதீர்கள் எழுதி வச்சுருக்கணும். அவன் தமிழில் எங்கே எழுதி வச்சுருக்கான்? நாசாவுக்கு போனீங்கன்னாக்கா தமிழில் நாசாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நயாகரா வீழ்ச்சியில் வருக வாங்க நல்வரவு தமிழில் எழுதியிருக்கான் நயாகராவில். பெங்காலிலையும் இது மன்னிக்கணும் குஜராத்லையும் ஹிந்திலையும் என்ன எழுதியிருக்கான்? இங்கு எச்சில் துப்பாதீர்கள் ஹிந்திலையும் குஜராத்தில் எழுதி வச்சிருக்கான். அந்த குஜராத்திலேருந்து வந்த மோடி தான் நமக்கு முதல்வராக நமக்கு பிரைம் மினிஸ்டராக கிடைத்திருக்கிறார். இதற்கு நாம் பெருமைப்பட வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ யூஎஸ்லையும் லண்டன்லையும் ஏன் கேவலமாக பார்க்குறான்னாக்கா அவன் என்னையும் இந்தியனாக தான் பார்க்குறான், தமிழ்நாட்டிலேருந்து போகிற என்னையும் இந்தியனாக தான் பார்க்குறான், அவன் எச்சு துப்புற குஜராத்துக்காரனையும் வடமாநிலத்தையும் இந்தியனாக தான் பார்க்குறான். அப்போ இந்தியனாலே அவங்க ஒரு நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறான். இங்கேருந்து போகும்போது சும்மா போகிறதில்ல. இவன் போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஐடி செக்டார் இருக்குது, அது சில்வர் வேலியோ ஏதோ சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இந்தியாவிலேருந்து போனவங்க நிறைய பேர், குறிப்பாக தமிழர்கள் பெரும்பாலும் இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே அந்த ஐடி கம்பெனியில் பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க. அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கேருந்து போன பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜாதிய மனநிலையில் போனவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவன் சாதியை குறிப்பாக பாப்பான் ஒரு பாப்பானை தான் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ அங்கே தகுதி உள்ள திறமை உள்ள அதிகம் உள்ள பார்ப்பனர் எல்லா சமூகத்தை போனவர்கள் இன்டர்வியூக்கு போனாக்கா ஒரு பாப்பா இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவனை தெரிவு செய்வதே கிடையாது. இப்போ இது கம்ப்ளைண்ட்டாக மாறுது. அங்கே உள்ள மாகாணத்தில் உள்ள அங்கே சட்டங்கள் ஏற்றுக்கிற இடத்துல அங்கே உள்ள அந்த சட்டமன்றம் போன்ற இடங்களில் என்ன பேசுகிறாங்கனாக்கா ஜாதிய வன்கொடுமை இந்த மாகாணத்தில் நிகழ்த்தக்கூடாதுன்னு சட்டத்தை போடுறோம். ஜாதிக்கும் அமெரிக்காக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எவன் கொண்டு போனது? இங்கேருந்து போகிற குப்பைகளை இந்த பார்ப்பனர்கள் இங்கேருந்து போகும்பொழுது சாதிய குப்பையும் கொண்டு போய் அந்த ஊரை முழு குப்பையை ஆக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து பார்க்கும் பொழுது இந்தியன்னு பார்த்தாலே பார்ப்பனிய நாகரிகம் தான் இந்தியருடைய நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம் என்று தனி கிடையாது. பார்ப்பனர்களுடைய நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம், இந்த பார்ப்பனிய நாகரிகம் தான் ஒட்டுமொத்த இந்தியருடைய நாகரிகம். இவங்க வெத்தலைப்பாக போட்டு துப்புவாங்க, பான்பராக போட்டு துப்புவாங்க, சாதி ஈரின் அடித்து திரிவாங்க, ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பாங்க. இவ்வளவு கேவலமான கருமமான அநாகரிகமற்ற நபர்கள் என்று ஆப்பிரிக்காக்காரனா அமெரிக்காக்காரன் லண்டன்காரன் ஏன் கனடாவில் பாருங்கள் அவ்வளோ பேர் போய் சேர்ந்துட்டான். கனடாவில் இப்போ அங்கே யூஎஸில் சமீபத்தில் நம்ம ட்ரம்ப் வந்து நிறைய பேரை அதாவது முறை தவறி கள்ள பாஸ்போர்ட் எடுத்து உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பிடிச்சி ஏற்றுனாங்கல்ல. தமிழ்நாட்டிலேருந்து யாராவது அரெஸ்ட் ஆனாங்களா பார்த்தீங்களா?
கை கால் விளங்கிட்டு வந்தாங்களே. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் ஆனவங்க பூரா யார்? குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பூரா வட மாநிலத்துக்காரவங்க, பிஜேபி ஆளுகிற வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க. இவங்க மட்டும் ஏன் கைதானாங்க? ஏன்னாக்கா நம்ம ஆளுக்கு பூரா படிக்கிறான், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், ப்ராப்பராக விசா வாங்குறான், ப்ராப்பராக பாஸ்போர்ட் எடுக்கிறான், லீகலாக உள்ளே போய் உட்காடுறான். இந்த வட மாநிலத்துக்காரவங்க முறை தவறி கள்ள பாஸ்போர்ட் எடுக்கிறது, அங்கே இந்த வேலி வரையாக தப்பிச்சு உள்ளே வர்றது, இதை பூரா செய்பவர்கள் இந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அநாகரிகமான வேலைகளை செய்கிறவர்கள். அதனால் அந்த மக்களை நம்ம குறை சொல்லலை. நமக்கு பெரியார் என்கிற ஒருவர் கிடைத்தார், இங்கு பேரறிஞர் அண்ணா என்கிற ஒரு அரசியல் சிற்பி நமக்கு கிடைத்தார், இங்கு கலைஞர் என்கிற ஒரு அரசியல் சிற்பி, தமிழ்நாட்டின் சிற்பி நமக்கு கிடைத்தார். அதனால் நம்ம இவ்வளவு நாகரிகமாக படித்து பாஸ்போர்ட் எடுக்கிறோம், விசா எடுக்கிறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகிறோம். ஆனால் வட மாநிலத்துக்காரனை அதை இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, அவன் குறுக்கு வழியை போட்டு வேலையை போட்டுக்கிட்டு உள்ளே வர்றான். அப்படி இல்லைனாக்கா அவன் இன்னமும் நாம் முன்னாடி போன கேம்ப் சிங்கு, கேம்ப்பு கோயத்துக்கு அவன் போயிட்டு இருக்கான். இப்போ நாம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம்னாக்கா யார் காரணம்? திராவிடம் என்கிற இந்த சித்தாந்தம் தான் இதற்கு காரணம். ஏன்னாக்கா திராவிட சித்தாந்தம் மட்டும்தான் படி படி படி, மாலைப்படி, காலைப்படி, இரவுப்படி, படி 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 படிச்சுக்கிட்டே ஏன்னாக்கா கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். படிப்புக்கு உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செஞ்சு தரேன். லேப்டாப் வேணுமா கொடு, சைக்கிள் வேணுமா கொடு, பாஸ் வேணுமா கொடு, எது வேணுமா குடி. அவனுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா கொடுன்னு நான் சொல்லுவேன், கொடு. சைக்கிள் வேணுமா கொடு, எது வேணுமா கொடு, படிக்கிறது கொடு. 2000 கோடி NEP ஏற்றுக்கிட்டான் தருவேன். 2000 கோடி என் கால் கட்டவரில் மசத்துக்கு சமம் நீ வச்சுக்கிட்டா என் மண்ணாங்கட்டி, நான் என் பிள்ளைகளுக்கு தருண்டான்னு சொல்லி அதை விட பன்மடங்கு அதிகமாக கல்விக்கு ஒதுக்கிய மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருந்தும் அவ்வளவு நிதிகளை ஒதுக்கி எதுக்குனாக்கா படிக்கட்டும், படிச்சுட்டு வேலைக்கு போ. பட்டியல் சமூகத்தை பட்டிய பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அயல்நாடு போய் படிப்பதற்கு ஆனால் அம்பேத்கர் பேரில் ஒரு திட்டம் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்? 174 பேர் போன பீரியடில் மட்டுமே திமுக சார்பாக அனுப்பப்பட்டவர்கள் 174 பேர் பயனடைஞ்சவங்க. பட்டியல் பழங்குடியின சமூகத்தில் நீங்கள் வெறுமனே ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, ஜீரோ காஸ்ட். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி கவர்மெண்ட்டே அவங்க கையை பிடிச்சி ஏர்போர்ட்டில் ஏற்றி டிக்கெட் போட்டு அங்கே போய் காலேஜில் சேர்த்து விட்டு, யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டு, உங்களுக்கு அங்கே உள்ள ஹாஸ்பிட்டாலெலாம் செஞ்சு கொடுத்து தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, பென்சில் பேப்பரு, எரேசர் வாங்குறதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துக்குது, தமிழக அரசு செய்யுது. இங்கேருந்து 11 தோழர் சொல்கிறாரு, இங்கேருந்து 11 பேர் போயிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 174 பேர் போயிருக்காங்க. இப்போ அதை டபுள் ஆக்கியிருக்காங்க. அதற்கு கொடுக்குற அமௌண்ட்டை டபுளாக மாற்றிருக்கிறார்கள். எழுச்சி தமிழருடைய வேலை, விசிகானுடைய வேலை இதில் மிகப்பெரிய வேலை, அபாரமான வேலை. 174 இப்போ இந்த தொகையை டபுள் ஆக்கியிருக்காங்கனாக்கா 174ங்கிறது அடுத்த பீரியடில் 350ஆக மாறும். நீ யோசிச்சு பாருங்க, நீ தெருவுக்குள்ளே வரக்கூடாது, நீ செருப்பே போடக்கூடாது, நீ இடுப்பில் தான் துண்டை கட்டணும், தோளில் துண்டு போடக்கூடாது, நீ குனிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நிற்கணும் பார்த்தாக்கா, கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. இப்படி சொன்ன சமூகம் இன்றைக்கி கேம்பிரிட்ஜில், வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் நல்லா கோட் சூட்டு போட்டு புரட்சியாளர் மாதிரி நல்லா ஸ்டைலாக கெத்தா கால் மேலே கால் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பாடத்தை கவனிக்கிறது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இல்லையாது? இது யார் செய்வா? இது யார் செய்வாங்க? இப்போ தமிழக அரசாங்கம் என்ன செய்யுதுனாக்கா, இந்த திட்டத்தின் மூலமாக 174 அம்பேத்கரை உருவாக்கி இருக்கிறது. அடுத்த செஷனில் 350 அம்பேத்கரை உருவாக்க இருக்கிறது. திராவிடர் விடுதலை கழகத்தில் உள்ள யாழ்னு ஒரு தோழர் இருக்காங்க, அவங்க அப்பா திராவிட விடுதலை கழகத்தில் இருக்காங்க. யாழ் வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஒரு தீசிஸு, அது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய தீசிஸை பாடமாக வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ஏங்க, மதுரையில் எங்கேயோ ஒரு குடும்பத்தில் வளர்ந்து இங்கே படித்த ஒரு பெண்ணு இன்றைக்கி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய தீசிஸ் பாடமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க எழுதினது. இது எவ்வளோ பெரிய முன்னேற்றம்! இதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் செய்த வேலை எவ்வளவு! கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், ரொம்ப லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன். தோழி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர். இந்த தோழர் யாருனாக்கா திராவிடர் கழகத்தை சார்ந்த ஒரு தோழர். தோழி சுப்பிரமணியன் மூத்த தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தோழி சுப்பிரமணியன் யாருனாக்கா ஒரு வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் உள்ள ஒரு ரொம்ப உட்கிராமம். சொல்லப்போனால் இன்னைய வரைக்குமே அந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. ஏன்னா பஸ்ஸுக்கு இல்லாமல் அவங்க பழக்கப்பட்டாங்க, வாகன வசதி எல்லாத்தையுமே இருக்குது, அந்தளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ பஸ்ஸு அவங்களுக்கு தேவைப்படலை. ஆனால் முன்னெல்லாம் பஸ்ஸே இல்லாத ஒரு ரொம்ப குக்கிராமம், ரொம்ப உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமம் பேர் தான் தோழி. அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் தான் சுப்பிரமணியன். இந்த தோழர் யாருனாக்கா திராவிடர் கழகத்தில் வேலை செஞ்சவர். பெரியார் இருக்கும் பொழுது தஞ்சை ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தினுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் தான் தோழி சுப்பிரமணியன். இவர் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கிறார். பங்கெடுத்து 1 வருட காலம் அவர் சிறையில் இருக்கார். சட்ட எரிப்பு போராட்டம். ஒரு பெரிய ஜமீன்தார்,
ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர், பெரிய ஜமீன்தார், நல்லா படிச்சிருக்காரு. திராவிட கழகத்தில் சேர்ந்து சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு, போகிறாரு, சட்டத்தை எரிக்கிறாரு, கைது பண்ணுறாங்க, 1 வருடம் ஜெயிலில் இருக்கார். இப்போ நேரடியாக திருச்சியில் போட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. இப்போ ஒரு நாள் அம்மையார் மணியம்மையார் அவர்களும் பெரியாரும் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க போகும்பொழுது தோழி சுப்பிரமணியத்தை ரொம்ப தெரியும், அவங்களுக்கு தெரியும், திராவிட கழகத்தில் பொறுப்பாளர்கள் வந்து எல்லோருக்குமே அவர் தெரியும், நல்லா தெரியும். ஸோ அப்போ கூப்பிடும்பொழுது தோழி சுப்பிரமணியன் தோழரும் இன்னொருத்தவங்களும் வராங்க, வாங்கி வணக்கம்னு சொல்கிறாங்க. வணக்கம்னு சொல்லிட்டு கையை இப்படியே வச்சிருக்காரு, பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படி வச்சிருக்காரு. பார்க்குறாங்க, என்ன ஏன் கையை ஏன் பணஞ்சிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கை காமிங்க அப்படின்றாங்க. அப்புறம் கை காமிக்கும் போது தெரியுது பூரா தோல் உறிஞ்சி கொப்பளமாக அந்த 2 கையும் இருந்துச்சு. ஒரு பெரிய ஜமீன்தார், நல்லா படித்தவர், பெரிய சொத்து பலபலம் உள்ளவர், படைபலம் உள்ளவர், கையெல்லாம் கொப்பளிச்சு தோல்லாம் உறிஞ்சி போய் 2 கையும் இருக்குது. இதை காமிச்சாக்கா தலைவரும் மணியம்மையாரும் கவலைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக காண்பிக்க கூடாதுங்கிறத இப்படியே வச்சு பேசிகிட்டு இருந்த ஒருவர் தான் தோழி சுப்பிரமணியன் அவர்கள். ஏன் கை கொப்பளிச்சு போச்சுனாக்கா, ஒரு நெல் குத்துறது தானே முன்னாடி. அப்போ இரும்பில் உள்ள இதை கொடுத்து நம்ம கடப்பாறையை கொடுக்கல, இதை கொடுத்துட்டாங்க, பிராமண கடப்பாறையை கையில் கொடுத்துட்டாங்க. அங்கே கொடுத்து நெல் குத்துறத கையில் கொடுப்பாங்கல்ல, அது இரும்பில் கொடுத்து 4 முழுக்க நெல் குத்தணும், அதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இப்போ 4 முழுக்க நெல் குத்துனதில் ஒட்டுமொத்த தோலும் வயண்டு போய் கொப்பளமாக வந்துருச்சு. அவர் தான் தோழி சுப்பிரமணியன். ஸோ இவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நிறைய ஃபோட்டோக்கள் உங்களுக்கு வந்து வளம் வந்திருக்கும். யாருனாக்கா பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோட்டோவில் இந்த பாருங்க, இந்த ஃபோட்டோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை வந்து கலைஞர் நடுவில் இருப்பார், பக்கத்தில் எம்ஜிஆர் இருப்பார், இந்த பக்கம் அண்ணா இருப்பார், பெரியார் இருப்பார். சிரித்து பேசின சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு, டிராயிங் மாதிரியே இருக்கும். அது இப்படி இருந்திருப்பாங்களோ நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, நிறைய வைரலாக இருக்கும், நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அதை இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் தோழி சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ இந்த மொமெண்ட்டில் ஒருத்தர் கூட இருக்கார் இந்த ஃபோட்டோவில் அப்படின்னாக்கா அவர் எவ்வளோ பெரிய நபராக இருந்திருப்பார். ஸோ இவருக்கு சட்ட எரிப்பு போராட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிட்டு 1 வருஷம் உள்ள இருந்தார். இவருக்கு சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு போகணுங்கிற அவசியம் எங்கிருந்து வருது? ஏன் ஒரு சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு போகணும்? இவர் இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர், இவருக்கு ஜாதிய கொடுமைகள் இல்லை, பணபலம் படைத்தவர், படைபலம் படித்தவர், நல்லா படிச்சிருக்காரு. சட்ட எரிப்புங்கிறது சாதியை தாங்கிற பாதுகாக்கிற சட்ட உட்பிரிவுகளை தான் எரிச்சாங்களே தவிர அப்படியே சட்ட புத்தகத்தை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக எரிக்கல. அப்போ சாதிய பிரிவுகளை ஏன் போய் எரிக்கணும்? அது எனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாமே அவர். இல்லை ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அதனால் ஸோ லீவ் ஃபார் 2 days பெரியார் அவர்களே அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாமே அவர். ஜாலியாக பண்ணையார் தோப்பில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணலையே அவர். அப்போ சட்டத்தை எரிக்க வேண்டும், சட்டத்தை கொளுத்த வேண்டும், ஜாதியை பாதுகாக்கிற இந்த சட்டம் எங்கே இருந்தாலும் நான் கொளுத்துவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனவர் தான் தோழி சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ அது பல பேருக்கு தெரியாது. இந்த தோழர்களை நம்ம முன்னாடி இருக்கிற 4 பேர் மட்டும் பார்த்துருப்போம், பின்னாடி இருக்கிற பல பேர் இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சுருப்பாங்க, யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. அப்போ இவர் ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைச்சாருனாக்கா, சாதி என்பது பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் எதிரானது என்பது அல்ல, அது இடைநிலை சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் எதிரானது தான். அதனால தான் இதை நான் கொளுத்துக்கிறேன் என்று போனவர் தான் தோழி சுப்பிரமணியன் அவர்கள். அதனால் இந்த ஜாதி என்பது அவமானமே தவிர அது வெகுமானம் கிடையாது. பொதுவாக ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுவாங்க, அதே சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். சாதிக்க தெரியாதவன் தான் சாதியை தூக்கிட்டு தெரிவான், சாதிக்க தெரிஞ்சவன் யூடியூப் டஸ் மைனர் பின்னு தான் நான் போடுவேன். எனக்கு பின்னாடி சாதி பேரை நான் போட மாட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, என் பேருக்கு பின்னாடியே சாதி பேரை போட்டு ஒரு பத்திரிக்கை ஒன்று சுற்றிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களோட கல்யாணம், அப்போ பத்திரிக்கை அடிக்கும் போது என்னுடைய வித்தவுட் பர்மிஷன் போடும்பொழுது வழக்கமாக போகிற மாதிரி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு பேசினேன், ஏப்பா என்னுடைய கொள்கை என்ன, நான் எங்கே போயிட்டுருக்கேன், நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு என்னை இழுத்து விட்ற அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். இது யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? இந்த பத்திரிக்கை போனாக்கா அப்பப்போ வளம் விட்டுட்டே இருப்பாங்க, நமக்கு கருத்துக்கு பதில் சொல்ல முடியாமல். எப்படி ஐயா பெரியார் அவர்கள் பேருக்கு பின்னாடி நாயக்கர்னு போட்டு எடுத்து வளம் விடுவாங்களோ அந்த மாதிரி இந்த பத்திரிக்கை அப்பப்போ வளம் வந்துட்டே நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணும். அதனால் நான் சாதிக்க தெரிந்தவன், நான் எப்பொழுதுமே யூடியூப் டஸ் மைனர் பி டெக் தானே தவிர என் பேருக்கு பின்னாடி எந்த சாதியும் கிடையாது. சாதிக்க தெரியாத நபர்கள் தான் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுப்பாங்க. நீங்கள் சாதிக்க தெரில, நான் வந்து முனைமொழிங்கி கடப்பாருனாக்கா நீங்கள் தாராளமாக பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுங்க. இல்லை எனக்கு திறமை இருக்குது, நான் வீரமானவன், என்னால் சாதிக்க முடியும்னாக்கா பேருக்கு பின்னாடி சாதிக்க போடாதீங்க, நீங்கள் என்ன சாதிச்சிங்களோ அதை போட்டுங்க என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.